ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். கோணல இருந்தாலும் என்னோடது, கோணல இருந்தாலும் என்னோடது. என்னோட சோக கதைய கேளு, அடக்க ஒடுக்கமான என்னோட ஆளு. Facebook ட்விட்டர்ல சட்டிங்க பாரு, அறகுற ட்ரெஸ்ல அதிர்ந்து ஊரு. பாவாட தாவணி என்னதான் ஆச்சு, 2 நாள கிஞ்சி போய் ட்ரௌசர ஆச்சு. பப்புக்கு போய் இடுப்பு ஆட்டுறாய, மண்டைய ஃபுல்லா கடுப்ப ஏத்துறா. கேள்விய கேட்டா திமிரா பாக்குற, ஐயோ அம்மான்னு சத்தம் போடுற. ஆசைய ஒரு முத்தம் கேக்குற. anyhow it's my shopping போனா எவனோ பாக்குற, இவளோட நம்பரை எவனோ கேக்குற. விட்டு கொடுக்க மனசே இல்ல, கோணல இருந்தாலும் என்னோடதே. கோணல இருந்தாலும் என்னோடதே. கோணல இருந்தாலும் என்னோடதே. Whatever it may be, yeah, school it. Picky picky pom pom, picky pom pom pom, picky picky pom pom, picky pom pom pom, picky picky pom pom, picky pom pom pom. Whatever it may be, yeah, friendy. Picky picky pom pom, picky pom pom pom, picky picky pom pom, picky pom pom pom, picky picky pom pom, picky pom pom pom. Whatever it may be, pom mama. சாதிச்சோம்டா. நீதான் அப்படி சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் பின்னாடி பாரு. அந்த மாதிரி ஏதோ பண்ணீங்க, நிஜமாவே வெட்டிட வேண்டாம். வெட்டினாலும் வெட்டுவாண்டா. ஆமா ஆமா, நாளில இருந்து தனித்தனி ரூம்ல படுத்துப்போம். நீங்க எங்க படுத்தாலும் சரி, வெட்ட வேண்டாம்.
குறைச்சல் இல்ல. பேர்ல மட்டும்தான் கல்யாணம் இருக்கு, பேரு கூட கல்யாணம் ஆக மாட்டேங்குது. என்னடா காலங்காத்தால முணுமுணுக்குற? அங்க வரைக்கும் கேக்குதுன்னா அதுக்கு பேர் முணுமுணுக்கிறது இல்ல, கேட்கணும்னு சொல்றது. உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்கு, தேடி பிடிச்சு வச்சுங்க பாரு கல்யாணம்னு. ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கும் போது அந்த கல்யாண மண்டபத்திலேயே பிறந்த உனக்கு இதை விட வேற நல்ல பேரை எப்படிடா வைக்க முடியும்? ஆமா ஆமா. நீ என்ன சொல்ல போற? அது மட்டுமாடா, நீ பிறந்த ஒரே காரணத்துக்காக அந்த கல்யாண மண்டபத்தையே வாங்கி ஓம் பேரை வச்சிருக்காரு எங்க அப்பா. நல்லா வச்சாரு. நீ டிஃபனை வைமா, பசிக்குது. என்னடா என்னைக்கு இல்லாம எங்க அப்பா வர்றதுக்கு முன்னாடி என் அப்பா நீ வந்துட்டல்ல, உன் அப்பாக்கா நான் ஏன் வெயிட் பண்ணணும்? டேய் வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டேயா நீ? டேய் ஏன்டா பையனை விரட்டுற? கண்ணா, அவ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. எனக்கு எல்லாமே அவ தான். இப்போ குளிச்சு சாப்பிடும்போது அவளை பார்க்க முடியாம போயிட்டா, அதனாலதான் இதுலயும் போட்டோ. ஆமா, சிவாவும் சூர்யாவும் எங்க? சிவா காலையிலேயே கடைக்கு போயிட்டான் மாமா. சூர்யா இப்பதான் வெளியே போனா. கல்யாணம் வாடா மச்சான் சுந்தரம். நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்டா. என்னப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. முதல்ல உட்காரு. என்ன தாத்தா, நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, பாட்டி புண்ணியத்துல சும்மா கும்முன்னு இருக்கேன். பார்த்தாலே தெரியுது. என்னப்பா திடீர்னு வந்திருக்க? பத்திரிக்கையை கொடுத்துட்டு மண்டபம் பேசிட்டு போலான்னு வந்தேன். பத்திரிக்கை கொடுத்துட்டு மண்டபமா? என்ன விசேஷம்ப்பா? பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டா, சடங்கு வச்சிருக்கேன். ஹே கங்க்ராட்ஸ்டா. அட இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள பாப்பா பெரியவள் ஆயிட்டாளா? எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுதுல. எப்படா டேட்டு? அடுத்த மாசம் 16. சரி பாத்துக்கலாம். சாப்பிடுங்க. கல்யாண சாப்பாடு போட போற? ஒரு கல்யாணம் நடக்கலையப்பா. என்னடி கண்ணு கலங்கி இருக்கு? சட்னி பட்டுச்சா? இல்ல சாம்பார் விழுந்துருச்சா? இல்லையா? ஆஹா, அப்புறம் ஏன் கண்ணு குளம் கட்டி இருக்கு? என்னம்மா கிண்டல் பண்றியா? பெத்தவளுக்கு வயிறு எரியாது? நம்ம கல்யாணத்தோட படிச்சவன் தானே சுந்தரமோ. அவனுக்கு கல்யாணம் ஆகி பொண்ணு பிறந்து அவன் பொண்ணே சடங்காயிட்டான். நம்ம பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகணும்னு தோணாது? ஏன் கல்யாணம் ஆகாது? எந்த வீட்டுல அக்கா தங்கச்சி 3 பேர் இருக்காங்களோ அந்த வீட்டுல கல்யாணம் ஆகும். இல்லைன்னா சொத்து பூராவும் கோயிலுக்கு போகும். அதுவும் நான் உயிரோடு இருக்கும்போதே கல்யாணம் நடக்கணும், அப்படித்தான் உயிரில் எழுதி வச்சிருக்கேன். ஞாபகம் வச்சுக்கங்க. You come, darling. பாதியில விட்டுட்டீங்க, Come ஃப்ரூட்ஸையும் on. பாதியில விட்டுட்டீங்களே. சுஜா, என்ன? ஐ லவ் யூ. சூர்யா, சொல்லு. ஐ லவ் யூ. தேங்க் யூ. நீ என் ஃப்ரெண்ட் டி. சி போடா. கிரேசி கேர்ள். ஐயோ நல்லா இருக்கு. சச்சே எப்படி? ஐயா 3000 ரூபா கொடு. என்னடி 3000 ரூபாய் கேக்குற? வீட்டுக்காரனு கொடுக்கணும். அப்ப நானு ஐயா ஹவுஸ் ஓனர் சொன்னையா? ஹவுஸ் ஓனரா? எந்த நேரத்துல காசு கேட்கணும்னு விவசாயே கிடையாது உனக்கு. என்ன சலிச்சுக்கிற? சலிச்சுக்காம இருக்கு வேதான் கொடுக்குறேன். இல்லன்னா எங்க போவ? அக்கடானே மன்னார்குடியில இருக்க என் தங்கச்சி வீட்டுல போய் செட்டில் ஆயிடுவேன். நான் இல்லைன்னு தான் உனக்கு அருமை தெரியும். என்ன தெரியும்? டா அலையிறியா? இங்க போவ? நானு அக்கடான மன்னார்குடியில இருக்க தங்கச்சி வீட்டுல போய் செட்டில் ஆயிடுவேன். கொடுக்குறேன் உனக்கு. என்ன பத்தி பேசுறீங்க? ஏமா புரோக்கர் ஊர்ல இல்லப்பா, வெளியூர் போய்க்கிறாரு. போயா, பாட்டி வந்திருக்குல்ல, போவியா? இது எவனி காணோம். யோ டேய், என்னடா கீழே இருந்து மேல வர? எவ்வளவு நாள் தான் நின்றுட்டே இருக்குது? அப்புறம் ஜாலியா? டேய் கம்முனுடா. சரி, உன் ஜோலி முடிய போகுது, வா கூப்பிடுறாரு, வா. ஓயா. அப்புறம் மன்னார்குடியில எங்க? சுடுகாட்டாண்ட வா. யோ குடியா? நடக்கோத்து கடுப்புல இருக்காரு, காய்ச்ச போறாரு.
வணக்கம் கல்யாணம். ஆமா வார்த்தைக்கு வார்த்தை கல்யாணம் கூப்பிடு. ஒரு கல்யாணம் பண்ணிக்க உனக்கெல்லாம் துப்பு இருக்கா? கம்முனுறா. என்னையா கம்முன்னு இருக்க சொல்ற? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி தானே அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்த. வீட்டுக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு. நான் மட்டும் இல்ல, நான் சொல்றேன். நேரம் கூடி வரணும் பாப்பா. நீ ஏன் அப்படி பண்ற? தேடின்னு தானப்பா இருக்கிறேன். ஆமா நீ தேடிட்டு இருக்க லட்சணத்தை தான் நான் பார்த்தேன்ல. சும்மா இருடா முக்கா பையில. யோ கூட படிச்சவன் பொண்ணெல்லாம் பெரிய மனுஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. கூட வாழ்றதுக்கு ஒரு பொண்ணை பாரியாண்ணா. ஒரு பொண்ணா கேக்குறீங்க? ஒரே குடும்பத்துல 3 பொண்ணு ஒண்ணுன்னு உங்க தாத்தா கேக்குறாரு. தமிழ்நாடு பூரா தேடிச்சம்பா, எங்கேயும் கிடைக்கலையப்பா. நான் என்னப்பா பண்றது? உன்னையாவது தமிழ்நாடு மட்டும் பார்க்க சொன்னா? கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி, பாம்பே இப்படி எங்கேயாவது ஒண்ணு பாரியா? அது ஓ இஷ்டம். சிங்கிளா இருக்கு எங்க அண்ணன். எங்க அண்ணியோட பிங்க்ல. டேய் அது பிங்கிள் இல்லடா, மிங்கிள்டா. கர்மம். ஏன் நேரம் உங்ககிட்ட எல்லாம் வந்து ஓரிட வேண்டியதா இருக்கு. ஏய் உன் கால வேணா விழுகுறா சாமி. வேணாம், எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிவிடா. பண்றேன்பா. ஏங்க சீக்கிரம் வாங்க. கூப்பிடுதியா போயா? வாயாண்ணா. வந்துட்டியா? சிவா, தடங்கள் எல்லாம் நீங்க நன்மை வந்து சேரும். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. டாப் அப் பண்ணனும். பண்ணலாமே. எவ்வளவுக்கு? ஃபுல் டாக் டைம் எவ்வளவுல இருக்கு? உங்களை முன்னாடி நான் இங்க பார்த்ததே இல்லையே. ஏன் முன்னாடி பார்த்தாதான் ஆஃபர் எவ்வளவு இருக்குன்னு சொல்வீங்களோ? இல்ல சாரி, 350ல இருக்கு. பண்ணட்டுமா? ஏன் 50 ரூபீஸ்ல ஃபுல் டாக் டைம் இல்லையோ? என்னங்க பின்ன ஆஃபர் எவ்வளவுன்னு கேட்கும்போதே மேக்ஸிமம் ரேஞ்சில சொன்னாதானே கஸ்டமருக்கு மைண்ட் செட் ஆகும். இல்லைங்க, எல்லாரும் வாயால பேசுவாங்க. நீங்க கண்ணால பேசுனதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். முதல்ல பொழப்ப பாரு. ஓகே, நம்பர் 9433327356. தோ இப்போ பண்ணிடுறேன். அவ்வளவுதானுங்க. ஹலோ, இந்த நெட் கார்டு, மெசேஜ் கார்டு, பூஸ்ட் பேக், கிரெடிட் கார்டு இதெல்லாம் போடணுமா மேடம்னு கேட்க கூட மாட்டியா? இவ்வளவு தத்தியா இருக்க நீ? என்ன முறைக்கிறா? ஒண்ணும் இல்ல, நெட் கார்டு ஏதாவது வேணுமா? ஓ, அப்ப கூட மேடம்னு வராதுல. சரி, 4G பேக் எவ்வளவு இருக்கு? பாக்குறேன் மேடம். அது கூட பார்க்கணுமா? நான் இங்க வெளியில போயிட்டு வரட்டுமா? ஒரு நிமிஷம் நில்லுங்க, பாத்துட்டு இருக்கேன்ல. அப்படியே ரேட் கட்டரும் போட்டுரு. ரேட் கட்டுற எவ்வளவுக்கு? எவ்வளவுக்காவது போடப்பா. போடுறேன். இது வரைக்கும் உன் கடையில ரீசார்ஜ்க்கு இவ்ளோ பெரிய பிசினஸ் ஆயிருக்காதுல? போட்டோம், என்னால பொழிச்சு போ. ஆமா, உன் ஓனர் எங்க? ஹலோ, நான் தாங்க ஓனரு. நீயா? பார்த்தா அப்படி தெரியலையே. எழுதி ஒட்டவா முடியும்? நான் மட்டும் forget it. மொத்தம் எவ்வளவு? 3200 ரூபாய். Just 3200? எஸ். கார்டு அக்செப்ட் பண்ணுவீங்களா? அதெல்லாம் கிடையாது. அப்ப இதெல்லாம் என்ன அட்மாஸ்பியரா? ஓ, நான் கேஷ் கொடுத்துடுறேன். ஐயோ ஐயோவா, என்ன பர்ஸ் காணோம். பர்ஸ் காணோம். நான் வேணா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டுமா? பணம் கொடுக்காம போயிடுவியா நீ? சார், நான் நல்ல குடும்பத்து பொண்ணு சார். நிஜமாவே பர்ஸ் மறந்து விட்டுட்டு வந்தேன். ப்ளீஸ் சார். ஐயோ, கத்தாதீங்க. ஏங்க, நானும் நல்ல குடும்பத்து பையங்க நானு. ஏங்க, கத்தாதீங்க. ப்ளீஸ், கத்தாதீங்க. கத்தாதீங்க. ப்ளீஸ். பைசா யார்கிட்ட காது குத்துற? நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. சொல்லுமா? அட பாவி, கட்டி கரும்பு கத்தி கதறுது. கற்பழிக்க பாக்குறியாடா நீ? காசு வாங்க பாத்தண்டா. பேசிட்டு இருக்கும்போது ஷட்டர் மூடி என் கிட்ட வந்து என்னென்னமோ. அம்மா, நீ இது மேல ஒண்ணும் சொல்ல வேணாமா.
இவனை பார்த்தாலே தெரியுது பச்சையா. என்னடா டேய், காசுக்காக எவனா ஷட்டர் மூடுவானடா? டேய் அவன் ஓட பார்த்தாடா. டேய் நீ போ, மூட பார்த்தடா. டேய் டிரைவிங்னா என்ன வேணா பேசுவியா நீ? டைமிங்ல ஷட்டர் க்ளோஸ் பண்ண பார்த்தல. ஆமாங்க பாத்தீங்களா எப்படி தப்பு தப்பா பேசுறாங்க. விடுமா. டேய் அந்த பொண்ணு எவ்வளவு ஈஸி பண்ணிச்சு? எவ்வளவு காசு தரடா? நான் தரடா. இல்ல இல்ல நானே நோ ப்ராப்ளம் மேடம், ஐ ஹேவ் கேஷ். நோ ப்ராப்ளம். எவ்வளவு சொல்டா? டெல் மீ 3200 ரூபாய். 3200. நீ க்ளோஸ் பண்ணிக்க. எங்க காசு கிடைக்குதாமா? எங்க? கண்ணெல்லாம் எடுத்து வை. இத வந்துறேன் நானு. அம்மா மா ஏண்டி எருமை எங்கடி போன? பர்ஸ வீட்ல வச்சுட்டு எங்க போய் மாட்டிட்டு இருக்க? பக்கத்துல போன போடு. ஹலோ சொல்லுங்க மேடம். தம்பி, என் பொண்ணு வீட்லயே பர்ஸ விட்டுட்டு வந்துட்டா. தினமும் இவளுக்கு இதே வேலைதான். பர்ஸ் செல்லு எதையாவது விட்டுட்டு போவா. நான் வேணா வந்து பணத்தை கொடுத்துருவா? வேணாம் மேடம், நானே வந்து வாங்கிக்கிறேன். சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ, போலாமா? ஆ பணம் 3200. கம். என்னது இதெல்லாம் உன் வேலை தானே? எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பண்ற? நான் பண்ணாம ஏய் குமார்மா, ஏய் கூட்டம் ஒரு சிலையே உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுது. let's celebrate. அவ்வளவுதானாமா? வேற ஏதாவது கிஃப்ட் இல்லையா? நீ என் ஃப்ரெண்டு டே. வாட் இஸ் திஸ்? கம் ஆன், பார்க்கலாம். என்னடா சூர்யா, 5 நிமிஷம் வாழ்ந்தாலும் அவ கூட வாழ்ந்தா போதும்னு நினைக்கிற அளவுக்கு அருமையான ஃபிகர். அவளை போய் வேணாட்டு வர? எனக்கு 5 நிமிஷம் இல்ல, ஆயுசு முழுக்க வாழணும், அனுபவிச்சு வாழணும். அதுக்கு என் தாத்தாவோட சொத்து தான் வேணும். இது இல்ல சார். ஓகே, இந்த காலத்துல இப்படி இருக்கானே. இந்தாங்க உங்க 3200. என்னங்க காசு கொடுக்கறதுக்கெல்லாம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்றீங்க? ஹலோ, நான் உங்களுக்காகலாம் ஒன்னும் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணல. நான் வீட்டுக்கு வந்ததும் காஸ்டியூம் சேஞ்ச் பண்றது என்னோட நேச்சர். என்ன இல்ல, நீங்க ஓகேன்னு சொன்னா நீங்க தான் என் ஃபியூச்சர். சரியான டார்ச்சர். முதல்ல கிளம்புங்க. இல்ல புடிங்க. கிளம்புங்க. சரிங்க. ஒரு நிமிஷம் அப்பா. ஹலோ, அப்பா. சொல்லுங்கப்பா. என் ஃப்ரெண்டு முருகன் மூலமா ஒரு அலைன்ஸ் வந்திருக்கு. அக்கா தங்கச்சி 3 பேரா. அதான் நானு தாத்தா பாட்டி எல்லாம் போய் பேசி முடிச்சிட்டு வந்துடலாம்னு பாக்குறோம். என்னடா பேச்சே காணோம்? ஒண்ணு இல்லப்பா. சரி கிட்டயும் சொல்லிடுறேன். என்ன கட் ஆயிடுச்சு. அப்பா பண்ணிக்கிட்டா. உங்க போனு உங்க அப்பா, உங்களுக்கு வேணா பண்ணிக்கோங்க. என்கிட்ட எதுக்கு பெர்மிஷன் கேக்குறீங்க? இல்ல, இப்பவே பழகிட்டா பெட்டரா இருக்கும்ல. பண்ணி தொலைங்க. அது ஓகே சார். ஈவினிங் மண்டபத்தில் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகே. சிவா ஒரு நிமிஷம் லைனில் இரு. ஓகே சார், எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுறேன். யூ டோன்ட் வரி. ஓகே. சொல்லு சிவா. அப்பா, நான் ஆல்ரெடி ஒரு தேவதையை பார்த்துட்டேன்.
என்ன? அவதான் என் வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். டேய் உன்னை செருப்பாளி அடிப்பண்டா. நீங்க அண்ணனுக்கு மட்டும் பாருங்கப்பா. டேய் நீ ஏதோ புரியாம பண்ணிட்டுக்கடா. உன்னை கொண்டுட வந்தனா. பாய் பாய் பாய். ஏங்க பேசிட்டேங்க. அப்புறம் என்ன, கிளம்பலாமே. போணுமா? ஏங்க கத்தாதீங்க, கிளம்புறேங்க. வா. அண்ணே வணக்கண்ணே. அண்ணே உனக்காண்ணே. அண்ணே கூப்பிடுறாருண்ணே. டேய் அவனை முதல்ல போக சொல்றா. அவன் மேல செம கோவமா இருக்கு. அண்ணே கோவமா இருக்காப்ல. அப்புறம் வாங்க. வேணிகுண்டால இருந்து வந்தவன் தானே நீ. வாய முடியா? நாங்க பேசிக்கிறோம். அண்ணே என் மேல என்னென்ன கோவம்? நடிக்காதடா, அடிச்சிருவா. அடினே அடி. உனக்கு எல்லா உரிமையும் இருக்குனே. ஆனா காரணத்தை சொல்லிட்டு அடி. எனக்கு காதல் கல்யாணம்னா மட்டும் உங்களுக்கு எல்லாம் சொத்து முக்கியமா போயிடும். ஆனா உங்களுக்கு நான் மட்டும் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அப்படிதானே? அப்பா கிட்ட பேசுறதா நினைச்சு எவ்வளவு லவ் பண்றேன்னு என்கிட்டயே சொல்றேன். நான் உனக்காக தானே பேசினேன். 10வது படிக்கும் போது பல்லவி பக்கம் பக்கமா லவ் லெட்டர் எழுதி கொடுத்தானே. +2 படிக்கும் போது பிரேமா பிளட்ல எழுதி கொடுத்தா. அண்ணே பிளட்னா மெத்த தானே. ஓ அத்தை. அண்ணே இவ்வளோ ஏன்னு டிப்ளமா படிக்கும் போது திவ்யா, பஸ்ல போகும்போது பாரதி, டியூஷன்ல ஸ்டெல்லா. இந்த மாதிரி எத்தனை பேரை தூக்கி போட்டு வந்திருக்கேன் தெரியுமா உனக்காக? மொத்தம் 5 பேர்ண்ணே. சும்மாறா, அவளுங்களே உன்னை விட்டு போயிருப்பாங்க. எனக்கு அவ விட்டு கொடுத்த. அண்ணே பாசம் பாசம். அவங்கள யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருந்தா ஊரு ஒன்னதானே தப்பா பேசும். அண்ணே வசதியை உருவாக்குறவன் ஆம்பளை இல்ல, வாரிசை உருவாக்குறவன் தான் ஆம்பளை. நம்ம ஆம்பளை இல்ல. இப்ப நான் என்னடா பண்ணணும்? கல்யாணம்ன்றது ஒரு ராசி. அது உன் பேர்லயே இருக்கு. யோசி. ஹாய் மச்சான், எப்போ வந்த? நான் காலையில 7 மணிக்கெல்லாம் வந்துட்டேன்டா. HR சொன்னாங்கல்ல ஷார்ப்பா 7 o'clock இங்க இருக்கணும்னு. நான் 7 o'clockலாம் இங்க வந்து உட்காந்துட்டேன்டா. அவ்வளவு சொத்து வச்சுட்டு உனக்கு தேவையா? ஏய் அந்த சொத்தெல்லாம் எங்க தாத்தாவோடதுடா. நாங்க எங்க உழைப்புல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். 3 சிஸ்டர் இருக்கிற ஃபேமிலியில மட்டும் கல்யாணம் பண்ணிட்டோம். அடுத்த நிமிஷமே அம்பானி லெவல் தான். அப்பனா நீ அது வரைக்கும் சாமியாரா தான் இருப்ப. அப்படிலாம் இல்லடா. அந்த சொத்தெல்லாம் மறக்கிற அளவுக்கு ஒரு சூப்பர் ஃபிகர் கிடைச்சா அப்புறம் பாரு, லவ் தான். அண்ணே வண்டி மட்டும் அத்தனை வாங்கி வச்சிருக்கீங்களா? பின்னாடி உட்காந்து வரக்கு ஒரு வண்டி ரெடி பண்ண மாட்டீங்களா? டேய் அதுக்கு மட்டும் ஆள் கிடைச்சா நான் ஒரு காரே வாங்கிடுவேன்டா. எக்ஸ்கியூஸ் மீ. போன வாரம் கூட நீங்க இங்க வந்திருந்தீங்கல்ல? 9 வாரமா இங்க வந்துட்டு தான் இருக்கோம். 9 வாரமாவா? ஐயோ பாக்கலையே. ஆமா, ஏன் இப்படி ரெகுலரா வரீங்க? அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அப்ப இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஒரு சின்ன கண்ணி எனக்கு கண்ணி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. விட்டுறாதுன்னு. இவ்ளோ ஸ்மார்ட்டா இருக்கீங்க, ஏன் இன்னும் கல்யாணம் ஆகல? என் நேரம் இல்ல, அது ஏன் நேரம். உங்க நம்பர் கொஞ்சம் கொடுங்களேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த மகாராஜாவுக்கு மகாராணி தேடி வந்து. இல்ல, என் ஃப்ரெண்டோட அப்பாவும் ஜோசியர் தான். உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் கேட்டு சொல்லலான்னு. 9845464725. மா, ஐயோ அம்மா வேற வந்துட்டாங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஃப்ரெண்டுமா. ஏய் கல்யாணம் தானே நீ? ஆமா, நீங்க நான் உன் கிளாஸ்மேட், என்ன தெரியல? அமுதா 10th வரைக்கும் ஒண்ணா படிச்சோமே. உன் வைஃப் குழந்தைங்கள யாரும் வரலையா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலமா. வாடி, உள்ள ஒரு பூஜை இருக்கு. சரி வாடி. யாரு என்னன்னு தெரியாம பல்ல எடுத்துட்டு நிக்கிறேன். அசிங்கம்டா டேய், அசிங்கம்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உனக்கு கல்யாணம் நடக்கணும். நடக்கவே நடக்காது. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? இத நான் சொல்லல, தேவி ஜக்கம்மா சொல்றா. உன்னுடைய காரியம் நிறைவேறணும்னா அடியேனுக்கு ஒரு 500, தேவி ஜக்கம்மாவுக்கு ஒரு 5000 ஒண்ணு கொடுத்தா நிறைவேற்றி வைப்பா.
சாமி இப்ப அந்த அளவுக்கு துட்டு இல்ல. சரி. நாளைக்கு வரட்டுமா? சென்று வா போ போ சரிங்க சாமி. வாங்க நீங்க வருவீங்கன்னு நேத்து விடிய காலையில தேவி ஜக்கம்மா சொன்னா ஐயா முகத்துல 1000 கவலைகள் 5000 சோகங்கள் இப்படி ஏக்கங்கள் ஏராளம் இத நான் சொல்லல ஓலைச்சோடி மூலியமா தேவி ஜக்கம்மா சொல்றா நாடா பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றான். ஐயா செய்ய வேண்டிய காரியம் பெருசா ஒண்ணுமில்லை. தேவி ஜக்கம்மாவுக்கு ஒரு 10,000 ஒண்ணு, இந்த ஜகதால பிரதாபனுக்கு ஒரு 50,000 ஒண்ணு கொடுத்தீங்கன்னா உங்க ஆசையை நிறைவேற்றி வைப்பா தேவி ஜக்கம்மா சீக்கிரமா. இப்போதைக்கு அவ்வளவு பணம் இல்ல கையில. பேசாம இந்த மாதிரி ஊருக்குள்ள எத்தனை பேரா கிளம்பி இருந்திருக்கியா? ஒரு பரிகாரம் வேணும், ஒரு பருப்பு வேணாம், கிளம்பு. இந்த பரிகாரத்தை செய்யலன்னா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. இத நான் சொல்லல, தேவி ஜக்கம்மா சொல்றா. ஏய், இந்த பொண்ணை நம்ம அன்னைக்கு பார்க்ல பார்த்தோமே, பிங்க் கலர் காஸ்டியூம்ல, மாடர்னா ட்ரெடிஷனா, என்ன ஃபிகர்டா சாமி. சொத்தெல்லாம் கோயிலுக்கு போயிடும். இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணுங்க. எடுத்துக்கோ. தேங்க்யூ. தேங்க்யூ. இவன் பேரு சூர்யா, இவன் என்னோட ஆளு. ஓகே, இட்ஸ் a birthday-வா? just join Joining. party. Give me. Oh, sorry. Thank you. இவங்க she is Kushi. Oh, hi. Thank you. Hey, now come. Hey, Odi. போடா. You crazy. இது ரேணுகா பொண்ணு கூட்டிட்டு வாமா. போச்சு. போகும்போதே தும்மரா விளங்கும். வாங்கம்மா. பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிக்கமா. ஒண்ணு வேண்டாம். இந்த வீட்டுல உட்கார்றதுக்கே இடம் இல்ல, நமஸ்காரம் வேறையா. இந்த இடத்துல கூப்பிட்டுங்கம்மா. வணக்கங்க. மாமா பொண்ணுங்கெல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? உங்ககிட்ட கேட்டேனா? ஆமா, இப்போ உங்களால என்ன செய்ய முடியும்? நம்ம வீட்டுல என்னப்பா குறை? ஏய், நம்மகிட்ட எல்லாம் இருக்குடா. இருந்தாலும் எதுவுமே வேண்டான்னு சொன்னா நம்ம பசங்கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு சொல்லிடுவாங்கல்ல. கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? சொல்லுங்க, உங்களால எவ்வளவு செய்ய முடியும்? ஐயா ஒன்னும் பயப்படாதீங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். முடிஞ்ச அளவுக்குன்னா எவ்வளவு? என்ன சொல்றது? குத்தர் பாத்துக்கிறாங்கல்ல, இதுதான் செய்ய முடியும் அவங்களால. ஐயா நீங்க இருங்க, நாங்க போய் பேசிட்டு வாங்க. தாராளமா போங்க. 2 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் எடுத்துங்க, போயிட்டு வாங்க. ஐயா, இவங்க என்னங்க சொல்ல போறாங்க? வரட்டுமே, நீ வேற. ஐயா கடவுளா பார்த்து உங்களை இங்க அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உட்காருங்க. இருக்கட்டுங்க ஐயா. உட்காருங்க, பரவாயில்ல. சொல்லுங்க. பெரிய பொண்ணு இருக்காளே, என் மக வைத்து பேத்தியா, மூத்த தாரத்து பொண்ணு, அம்மா இல்லாத பொண்ணுன்னு கூட பார்க்காம அவ சித்திக்காரு அவ்வளவு கொடுமை பண்றாயா. கடவுளா பார்த்துதான் உங்களை இங்க கொண்டு வந்திருக்காரு. இந்த நரகத்துல இருந்து அவளை காப்பாத்துங்க சாமி. சரி, நீங்க புறப்படுங்க. என்ன யோசனை? போங்க. இந்த கல்யாணம் நடக்காதுடா. அப்பா ஏன்பா? டேய், உயிர்ல என்னடா எழுதி வச்சிருக்கேன்? ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்த 3 பொண்ணுங்க தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு சொல்லிருக்கேன்ல. இதெல்லாம் ஒரு சாக்காப்பா? டேய், இது சாக்கு இல்லடா, என் வாக்கு. டேய், தட்ட தூக்கு, நீ வா. சொல்லுங்கப்பா. தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லடா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம், சீக்கிரம் வாடா. அப்படியா? நான் உடனே கிளம்புறேன்ப்பா. டார்லிங், உங்களுக்கு என்ன ஆச்சு டார்லிங்? நீங்க இல்லைன்னா என்னால உயிரோட வாழ முடியாது. நான் இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கேன், இதுக்கு என்ன அர்த்தம் புரியலையே. ஐயோ, அவளை மெதுவா போச்சுன்னு அர்த்தம் என்ன? நான் இன்னும் உயிரோட இருக்கேன் நடிச்சுக்கிறியா? படுக்கிறீங்க, எழுந்திருக்கிறீங்க. என்ன டார்லிங் நான் பண்றது? நான் படுத்த மாதிரி நடிச்சேன், ஆனா நிஜமாவே படுக்கல. அந்த பொண்ணுகளை வேண்டாம்னு சொன்னதுக்கு நான் தான் காரணம் பேரங்களுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அவங்க என்ன நிஜமாவே படுக்க வச்சிருப்பாங்க. அப்ப இது நடிப்பா? வெரி குட் ஆக்டிங். நைஸ். ஹலோ,
நான் சென்னையிலேருந்து கல்யாணம் பேசுறேன். இல்ல கோயம்புத்தூர்ல இருந்து வைத்தியநாதன் பேசுறேன். வணக்கம். கல்யாணம் இல்ல வைத்தி நேம் சரியா சொல்ல மாட்டீங்க. இருந்தாலும் உங்களை நீங்களும் வெளியிலும் செம்ம ஜாலிங்கிற ப்ரோக்ராம்க்கு வெல்கம் பண்றோம். ஆக்சுவலி இது லேடி ஸ்பெஷல் ப்ரோக்ராம். நீங்க எப்படி கால் பண்ணீங்க? இப்பெல்லாம் வந்து எந்த சேனல் எடுத்தாலுமே இந்த மாதிரி ப்ரோக்ராம் தான் வருது. சரி, ஒரு குழுக்கள் முறையில போட்டு பார்த்தேன், உங்க சேனல் வந்துச்சு, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். குழுக்கள் முறையிலையா? ஆமா. ஓகே டாக்டர், இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இந்த நிகழ்ச்சியை நடத்துறதோட நோக்கமே இந்த ஆணாதிக்க சமூகத்துல பெண்களை கீழே வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்களை மேல கொண்டு வர்றதுதான் நம்ம நிகழ்ச்சியோட நோக்கம். கொண்டு வாங்க. இந்த பெண்களுக்கான ப்ரோக்ராம்ல கல்யாணம் கால் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அவருக்கான பதில் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சொல்லுங்க மிஸ்டர் கல்யாணம், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல டாக்டர், எனக்கு கொஞ்சம் வயசு கொஞ்சம் கூட ஆயிடுச்சு. உங்க வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு 30. இல்ல கல்யாண வயசுலாம் தாண்டின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. அப்போ அடிக்கடி தூக்கத்துல போயிடுறீங்களோ? அப்படிலாம் இல்லைங்க. நான் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இந்த கைய பார்த்தா தான் கொஞ்சம் நடுங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, இது லேண்ட்லைன் தானே? காலர் ரேட்ல ஒண்ணும் இல்லையா? என் நம்பர் தெரியாதுல்ல? அதான் நேர்ல பாத்துட்டேன் வைத்திய. சரி மச்சான், நான் அப்புறம் பேசுறேன். ஓ மச்சான், லைன் கட் ஆயிடுச்சா இல்ல அவரை கட் பண்ணிட்டாரான்னு தெரியல. பரவாயில்ல, அவருக்கான பதிலை இப்ப டாக்டர் சொல்வாங்க. இது வைத்தியக்கு மட்டும் இல்ல, இது ஆண்கள்ல நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான். பிராக்டிஸ் இல்லைன்னா ஃபியரிங் இருக்கிறது ரொம்ப பொதுவான ஒரு ஃபேக்டர். எல்லாமே நம்பிக்கையை பேஸ் பண்ணதுதான். வாலண்டரியா நம்பிக்கை வரலன்னா சில வஸ்துக்களை எடுத்துக்கிட்டா, ஐ மீன் முருங்கைக்காய், கொட்டைப்பாக்கு, ஆடு தொடாயில, அப்புறம் ரெகுலரா மார்க்கெட்ல கிடைக்கிற முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் எடுத்துக்கிட்டா நார்மலாவே நம்பிக்கை வந்துரும். அதனால இல்லடா, அது ஒண்ணும் இல்ல, ஒரு ஜெனரல் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாமேன்னு தான். ஓ, ஜெனரல் நாலேஜ் சொல்லி கொடுக்கிற வயசுல ஜெனரல் நாலேஜ். அதான் சொல்லிட்டே இருக்கேன், பிராக்டிஸ் மேக்ஸ் a man perfect. அதெல்லாம் விடுறா. இந்த முருங்கைக்கீரை, கொட்டைப்பாக்கு ஓகே. இந்த மூணாவதா டிவில என்னமோ சொன்னாங்களே, முருங்கைக்காய் ஊருக்கே தெரியும், சொல்ல வந்துட்டாரு. ஒண்ணு பார்த்தேன்னு சொல்லு, பார்க்கலன்னா பார்க்கலன்னு சொல்லு. பார்க்கல. ஹலோ, ஐயா செல்போனை கூட இல்ல விரலுங்கிற மோதத்தை கைட்டி கூட. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன ஏமாத்த பாக்குறியா? டபா, நீ என்ன அதெல்லாம் விட மாட்டேன். 150 ரூபாய் கொடுத்தாதான் விடுவேன். அண்ணே என்னென்ன பிரச்சனை? நீங்க யாரு சார்? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க சார். ஆட்டோல வந்தாங்க, 150 ரூபாய் துட்டு கேட்டா, மணி பஸ் வீட்டுல வச்சுட்டு அங்க வச்சுட்டு என்கிட்ட சொல்றாங்க. எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. 150 ரூபாய் நான் தரேன். கொடுங்க. யார் கொடுத்தா என்ன? இந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபாய் சேர்த்து கொடுத்துருங்க. எதுக்கு? இல்ல, அர்ஜென்ட்டுன்னு நான் கூப்பிட்ட உடனே அவர் வந்துட்டாரு. அதனாலதான் நானே கொடுக்கலான்னு நினைச்சேன். என்கிட்ட பைசா இல்லைல்ல, நீங்களே கொடுத்துருங்க. கண்ணே, உன்னை பத்தி நான் ஏதோ தப்பா நினைச்சிட்டேன். செருப்பல ஒண்ணு ஒரு அடி அடிச்சுடா. இந்த காசு எனக்கு வேணாம் சார். என்னாச்சு? இவங்க என்ன பாசத்துல அடிச்சுட்டாங்க சார். பணம் கொடுக்கலன்னு அடிக்க போனீங்க, பாசத்துல அடிச்சுட்டான்றீங்க. அது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சார். வேண்டாம்மா, நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவோ செலவு இருக்கும், பெட்ரோலுக்கு, ஆட்டோ. ஹலோ, கொஞ்சம் சார், நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க சார். இந்த காசு எனக்கு வேணாம் சார். கோயில் உண்டில போட்டுறா சார். என்னன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சா? போலாம் வாங்க. நீங்களா அது மணி பர்ஸோட இருக்கீங்களா? எவ்வளவு நல்லவரா இருக்கார்ல இந்த அண்ணா. ரொம்ப நல்லவரா இருக்காரு. நான் வராம இருந்திருக்கணும். ஏமா வரியா? இல்ல மறுபடியும் ஐயோ ஷட்டரா இருக்கீங்க. அது சரி, உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும், வரியா? பைக்லயா? ஏமா நீ தொடாம உட்காரு, நான் படாம ஓட்டுறேன். வா. ஏய், இப்ப என்னாச்சு? எங்க கூட்டிட்டு போறீங்க? உட்கார்ந்து பேசலாமே. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இங்க இருந்தே சொல்லுங்க. இப்படி அவசரப்படுத்தினா எப்படி? நீங்க நீங்க ஒண்ணு என்ன?
லவ் பண்றேன். ஓகே தானே? எல்லாரும் பாக்குறாங்க. சரி, நான் உன்னை லவ் பண்ணல. நீ என்ன லவ் பண்ணிடு. ஓகே தானே? போதும் பேச விடுங்க. இந்த செலிப்ரேஷனுக்கு காரணம் நம்மளுடைய ப்ராஜெக்ட் கிரேட் சக்சஸ் ஆனதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். இவ்வளவு பெரிய சக்சஸ்க்கு முக்கியமான காரணமா இருந்தது நம்ம சூர்யா தான். Thank you guys. சூர்யா, come here. Hey, congrats. வா சூர்யா, வா சூர்யா, வா 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 வா. பர்டிகுலரா என்ன சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் பண்ணிடல. ஐம் நாட் த மேன் ஆஃப் த மேட்ச், ஒன்லி a கேப்டன். ஸோ இந்த கிரெடிட் நம்ம எல்லாருக்குமே தான். ஸோ தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். Hey. தேங்க்யூ சார். Surya, well done. தேங்க்ஸ் டியர். சாப்பிடுப்பா. ஹே ஹாய், ஹேவ் ஃபன். என்ன சார், பார்ட்டி ஓகேவா? எல்லாம் ஸ்பெஷல் ஐட்டம், என்ஜாய் ஓகே, பண்ணுங்க. லெட்ஸ் என்ஜாய். ஹே ஹாய். ஹாய். ஆக்சுவலி நானே உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சேன். அப்படியா? எதுக்கு? மத்தவங்க உழைப்புல தாம் பேரை போட்டுக்கிறவங்களுக்கு மத்தியில உனக்கு கிடைச்ச கிரெடிட்டை மத்தவங்களுக்கு ஷேர் பண்றியே. ரியலி நீ சூப்பர்ப்பா. ச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் உண்மையை தான் சொன்னேன். ஏதோ தன்னடுக்கம்னு சொல்லுவாங்களே, அதுதானா? You're right, Divya. இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகுறதுக்கு இவன் தான் important reason. Hey, it's okay, come on, leave it. No, I won't leave you. You're my man. Oh my God. Guys, please don't mind. I'll Okay. come. ஏய் சுஜா, என்ன மச்சான் சொன்னா உன்கிட்ட? ஏய், உனக்கு என்னதான் வேணும் இப்போ? இல்ல மச்சான், நான் கட்டிக்கிறேன்னு சொல்றேன், நீ வெட்டி விட்டு போறாடா. ஆனா நீ எட்டி நிக்கிற, உன்னை தொட்டு பேசுறா, ஒட்டி நிக்கிறா. ஏய், அப்படிலாம் விட்டுறாத. போ, ட்ரை பண்ணு, போ போ. சீக்கிரமா போ. போ. ஏய் சுஜா. சுஜா. பாத்தீங்களா? Crazy guy. You're a gentleman by all means. Leave it. It's okay. Come on, let's enjoy. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுக்குள்ள? நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேனா? அப்ப நீ என்ன பண்ணேன்னு உனக்கு ஞாபகமே இல்லையா? நான் சரக்கு அடிச்சேன், நாம லுக் விட்டோம், அப்புறம் நடிக்காத. நீ என்ன கிஸ் பண்ணல? சான்ஸ் இல்ல. அப்ப நான் போய் சொல்றேனா? இங்க பாருடா, எப்படி கடிச்சிருக்க. Hey Divya, hey hold on. Hey Divya, Divya. சே, முட்டா மாதிரி பண்ணிட்டேடா. பயந்துட்டியா? சும்மா சொன்னேன். நீ எதுக்கு அவ்வளவு குடிக்கிற? Always be in limit, okay? மாயமானதிங்கு நான்
என்னில் உன்னை காண்கிறேன், நாட்கள் எண்ணி பார்க்கிறேன், நாம் சேரும் தினம். உந்தன் பிள்ளைதானடா நீயும் காதல் கொண்டது இந்த நாள்தானடா நானும் காதல் கொண்டது எதுக்கு வர சொன்னீங்கன்னு கேக்குறேன்ல. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? எதுக்கு வர சொன்னீங்க? இல்ல வர சொன்னா நீ வருவியான்னு தெரிஞ்சுக்கலாம் தான். லூசு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? கேளு. உண்மையாவே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? என்னை விட ஒன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, ஏன் டவுட்? இல்ல, நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன், அதான். சும்மா மான் மாதிரி இருக்க. அப்புறம் நீங்க நல்ல ஹைட்டா இருக்கீங்க, நான் கொஞ்சம் கொஞ்சம் குள்ளமா இருக்கேனா, அதுவும் தான். பரவாயில்ல. அப்போ நான் குள்ளமா இருக்கேனா? நான் சொன்னதுக்கு அதுதான் அர்த்தம்னா நான் சொல்லல. ஓகே, ஃபுல் பாட்டில் இருந்தாலும் ஹாஃப் பாட்டில் இருந்தாலும் இல்ல ஸ்பூன்ல இருந்தாலும் தேனு தேனு தான். டாக்டர், ஏன்பா முட்டி போட்டுட்டு வர? இல்ல டாக்டர், நான் முழுசா தான் வரேன். ஓ டாக்டர், நீங்க டிவில பார்க்கறோட நேர்ல செம்மையா இருக்கீங்க டாக்டர். அதுக்கெல்லாம் நீ இன்னும் கொஞ்சம் வளரணும். வந்த விஷயத்த சொல்லு. எங்க அண்ணன் கல்யாணம். கல்யாணத்துக்குள்ள டாக்டர்கிட்ட வரக்கூடாதுப்பா. இல்ல டாக்டர், எங்க அண்ணன் பேரு தான் கல்யாணம். ஓஹோ. என்னதான் இந்த பாதாம் முந்திரி பிஸ்தான் சாப்பிட்டாலும் எங்க அண்ணனுக்கு வாண்ணே, உங்களை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். முதல்ல வெளில போ. முந்திரின்னு. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலடா. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? அது நிறைய இருக்கு. ஒன்னா சொல்லுங்க. அங்கதான் வரேன். முதல்ல எல்லாம் ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்களை பிடிச்சது, அதுக்கப்புறம் காலேஜ் போற பொண்ணுங்களை பிடிச்சது, அப்புறம் வேலைக்கு போற பொண்ணுங்களை பிடிச்சது, அதுக்கப்புறம் ஆன்டிகளையும் பிடிச்சது. இப்பெல்லாம் ஏஜ், கேட்டகரி, கலரு, ஹைட்டு எதுவுமே பிரச்சனை இல்லை டாக்டர். பொண்ணுன்னு எழுதினாலே அங்கிருந்து கண்ணு போக மாட்டேங்குது டாக்டர். பரிணாம வளர்ச்சி தான். மேல சொல்லுங்க டாக்டர். ஒரு உண்மை என்னன்னா, என்னோட ஏஜுக்கான மெச்சூர்டாகவும் என்னால் இருக்க முடியல, ஃபீலிங்ஸ்க்கான பிளே பாயாகவும் என்னால் இருக்க முடியல. இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் சைக்கலாஜிக்கல் இஷ்யூ. ஒரு விரும்பின விஷயம் கிடைக்கலைன்னா மைண்ட் வில் பி அப்சஸ்ட் ஆன் இட். அப்புறம் அதே நினைச்சு ஏக்கமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சிகரெட் பிடிக்கிறவங்க சிகரெட்டை நிறுத்திட்டா சிகரெட் மேல ஏக்கம் வரும். தண்ணி அடிக்கிறவங்க அதை நிறுத்திட்டா அப்செட்டே ஆயிடுவாங்க. அவ்வளவு ஏன் டயட்ல இருக்கேன்னு சோறு திங்காம இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எப்படா சோறு கிடைக்கும்னு ஏக்கமா இருக்கும். மோர் ஆர் லெஸ் உங்க பிரச்சனையும் அதேதான். உங்களுக்கு கல்யாணம் ஆகல, அதனால பொண்ணுங்களை பார்த்தா ஏக்கமா இருக்கு. கல்யாணம் பண்ணுங்க, சரியாயிடும். தேங்க்யூ டாக்டர்.
இப்பதான் என்னோட காம்ப்ளெக்ஸே கொஞ்சம் ரிலீவ் ஆயிருக்கு. ஆனாலும் அடுத்தவங்க கேலியும் கிண்டலுமா பேசுறது மனசுக்கு கொஞ்சம் பெயினா இருக்கு. மிஸ்டர் கல்யாண், அடுத்தவங்க நம்ம மேல வச்சிருக்க ஒப்பீனியனை மாத்திக்கிட்டு தான் வாழணும்னா நம்மளால வாழவே முடியாது. அது அவங்க பிரச்சனை. இப்ப என்னையே எடுத்துக்கோங்க. ஐ எம் a டாக்டர். சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்குறேன், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்றேன். அதை தாண்டி எவ்வளவோ சோஷியல் சர்வீசஸ். ஆனா சொசைட்டில என் இமேஜே வேற. இதுக்காக எல்லார்கிட்டையும் போய் என் மேல இருக்க ஒப்பீனியனை மாத்திக்கங்கன்னு கெஞ்சவா முடியும்? அவங்களா என்னைக்காவது தெரிஞ்சுப்பாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அவங்க பார்வையும் வார்த்தையும் தப்பா தான் இருக்கும். அதனால அடுத்தவங்க ஒப்பீனியனுக்காக வாழாதீங்க, உங்க வாழ்க்கைய வாழுங்க. மறந்துடாதீங்க, always strength is life. By all means, all the best. என்ன இதுக்குள்ள இருந்து வர? என்ன பார்த்தாலே ஓடுறியா? ஐயோ, நான் ஏதோ யதார்த்தமா ஓடுனையா? யதார்த்தமா ஓடுன? ஏற்பாங்களாலும் ஓட்டு யதார்த்தமா ஓடுனன்ற ஏன்? ஏய், ஏன் கத்துற? வெளிய வா. என்ன மேட்ரு? நான் சொல்றத நீ கேட்கலனா போக வேண்டிய இடத்துக்கு போவேன். புரியலையே. எங்க? உப்பு தின்ற இடத்துக்கு போவேன். டாடா கம்பெனிக்கு தானே? போ. தாத்தா கம்பெனிக்கு. என்னென்ன வேணும்? இது இல்லப்பா, 500 ரூபாய் கொடு. அன்னைக்கு நீங்க பார்த்தது நான் இல்லனே. தேனே பூனே உள்ளே போ. பெருச்சாலி மாதிரி போறான். என்னாச்சுமா? மாப்பிள்ள ஓடி போயிட்டாரு. என்னாச்சு? இனிமேல நான் உயிரோட இருந்து எந்த பிரயோஜனம் இல்ல. இல்ல வராதீங்க. அம்மா, எங்க மண்டபம் ரொம்ப ராசியான மண்டபம். நான் பாத்துக்கிறேன். வராதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் சார். எல்லாரும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க நினைச்சா இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம். மகாலட்சுமி மாதிரி பொண்ணு சார். யோசனை பண்ணி பாருங்க. ஸ்ரீதேவி மாதிரி பொண்ணு சார். நீங்க நினைச்சா வாழ்க்கை கொடுக்கலாம். நீங்க கேட்டீங்களா? பத்திரமாத்து தங்க மாதிரி இருக்கா சார்? நீங்க கேட்டீங்களா சார்? தம்பி பெரியவரே, எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிறா கேக்குறாரு. ஏன் அவர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? கூப்பிட்டு கேள. தம்பி இங்க வாப்பா. ஐயா, எல்லாரும் போய் கட்டி நிக்கிறியா நீ? ஏன் இந்த பொண்ணை நீ கட்டிக்க வேண்டியதானே? அதே பேச மாட்டியா? தம்மனி கிடக்க ஊருக்கு தான் ஓட சொன்னா. சரி தாத்தா, இந்த குடும்பத்தோட மானத்துக்காகவும் இந்த பொண்ணோட வாழ்க்கைக்காகவும் இந்த பொண்ணை நானே கட்டிக்கிறேன். கெட்டி மேளம். நீ ஏண்டா மண்டபத்தோட பேரு கட்டக்கூடாதுடா. மண்டபம் பேரா? ஏய், மண்டபமே போயிடும். மரியாதை எந்திரிடா. நம்ம மண்டபத்தோட பேரு மட்டும் இல்லடா, இந்த பொண்ணோட மானமும் கட்டக்கூடாதுன்னா நான் இப்படி பண்ணேன். ஓடி போன மாப்பிளையே வந்தாச்சு. மரியாதை எந்திரிக்கிறே இல்லையா? எந்திரிச்சு வாடா. உல்சாவாயிடுச்சு. இந்தா மரியாதையை போய் தாலியை கட்டு. ஏண்டா, ஓடுனதா ஓடுன, ரொம்ப தூரம் ஓடி இருக்க வேண்டியதானே? இந்த ஓடினா மட்டும் இங்க என்ன பண்ற? நீ என்ன இங்க? இது எங்க வீடு. ஓ, உங்க வீடா? வீடு சூப்பரா இருக்கு. இப்போ இது ரொம்ப முக்கியம். காஃபி ரெடி. ஏய், பாட்டி பாட்டி, யார் பாட்டி இது? தாத்தா கூட்டிட்டு வந்தாரா? தாத்தா? இந்தம்மா சாப்பிடு. போதும்.
சாப்பிடு. இவ யார் இங்க எதுக்கு வந்தா? இவ யாருன்னு தெரிஞ்சா கற்பூரம் ஏத்தி ஆராதனை பண்ணிருப்படா. அப்படி என்ன படி பண்ணிட்டாங்க? என்னடா கேக்குற அப்படி என்ன பண்ணிட்டான்னு? பெரிய காரியம் பண்ணிருக்கான். நான் ஷாப்பிங் முடிஞ்சு வந்துட்டே இருந்தேன். அப்படியே படியில இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழ போனேன். காப்பாத்திட்டான். ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கும். கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருந்தா நான் மேல போயிருப்பேன். சொத்தெல்லாம் கோயிலுக்கு போயிருக்கும். ஆமா. இது என் 3வது பேரு சூர்யா. அவ பேரு வந்து பூஜ்யா. திவ்யா. திவ்யா சாரி. ஹாய். ஏய் என்ன ஹாய் ஊயின்னு வணக்கம்னு சொல்றா. வணக்கம். ஏய் என்ன வணக்கம்? வணக்கம். 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 பாட்டி காஃபி சூப்பரா இருந்தது. அடுத்த வாட்டி வரும்போது சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஓகே. 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. சீக்கிரமே கல்யாணம் ஆகட்டும். அடாடாடா அருமை அழகு. என்னது? இல்ல அவ மாடர்ன் ட்ரெஸ் இருந்தா கூட கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ற பாத்தியா? அந்த ட்ரெடிஷன், அந்த கலாச்சாரம், அந்த சரி. ஓகே நான் கிளம்புறியா? சரி போயிட்டு வா. டேய் அவ புறப்படுறா. நீ கூட போய் விட்டுட்டு வா. சாமி போயிட்டு இருந்தா சரி. டேய் சூர்யா பாத்துடா. அவ காப்பாத்தணும் சொத்தை அவளே கோயிலுக்கு அனுப்புபடியா பண்ணிடாத. பாய் தாத்தா. பாய் பாட்டி. மாப்பிள உங்ககிட்ட ஏதாவது கில்மா வீடியோஸ் இருந்தா எனக்கு கொஞ்சம் அமுச்சு விட. என்கிட்ட இப்ப இல்ல மாப்ள, டவுன்லோட் பண்ணோம். என்கிட்ட சுட்டாவது எனக்கு அமுச்சு விடு. ஃபாரின் வீடியோவும் நீ பார்த்ததும் தான் இருக்கு. ஏய் பழச பார்த்து போர் அடிக்கும் மச்சி. ஏதாவது ஃப்ரெஷ்ஷா பார்க்கலாம். கடையில பிரமாதமா தான் வச்சுக்கிறான். ஊர் நாட்டா மாதிரி இருக்கான். ஹலோ என்ன தம்பி? மொபைல வாங்க வந்தா மொபைல பாப்பாங்க. நீ கடையவே பாத்துக்கிட்டு இருக்க. நீ என்ன கடையை வாங்க வந்தியா என்ன? நெக்கில் கடனை வாங்க வந்தேன். பாரு இப்ப பாரு. கடனா வாங்க வந்தியா? கடனா வாங்க வந்தியா? பேச்சு இந்த பாரா. மானு தேனு ஸ்பூனு. அப்படியே மாட்டிக்க போகுது. இந்தா உள்ள போடு. குடியா. ஏய் மச்சி. ஏய் அப்புறம் பார்க்கலாம். நிறைய வேலை இருக்குடா. ஏய் மச்சான் என்ன மச்சி? போ. ஹலோ ஒரு நிமிஷம். என்னயா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். உண்மையா? அதுக்கு நீ வேற ஆளை பாரு. யோ உங்ககிட்ட தான் நான் தெரிஞ்சுக்கணும். அட என்னயா நீ ரொம்ப ஆசைப்படுற கேளு. ஆமா முதல்ல நீ யாரு? யோ இத்த கேக்குறதுக்கா போறவனை தடுத்த? அதுக்கு இல்லையா, இந்த சிவா பண விஷயத்துல கொஞ்சம் கராரான ஆளு. நீயும் இங்க அடிக்கடி வர. உன்னை பார்த்ததும் அவனும் யோசிக்காம பணத்தை எடுத்து குத்துறான். என்ன மேட்ரு? அதுவா? அட வாங்கின கடனுக்கு வட்டியை கொடுக்குறான். இதுல யோசிக்க என்ன இருக்குது? யோ உங்ககிட்ட அவன் வட்டி கடன் வாங்கியிருக்கானா? வாயில நல்லா வந்துட போதியா? அவன் எவ்வளவு பெரிய இடம்? யோ இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்கவதா ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சுக்கிறான். பேப்பர்ல படிக்கிறது இல்லையா நீ? அவன் பெரிய ஆள் இல்லன்றத கூட நான் ஒரு விதத்துல ஏத்துப்பேன். ஆனா நீ அவனுக்கு கடன் கொடுத்துருக்கன்னு சொல்ற பத்தியா? சத்தியமா என்னால ஏத்துக்க முடியாதியா? யோ பஞ்ச வேஷத்துல இருக்கிறதா பணத்துக்கு சேஃப்டி. பார்த்த இல்ல எப்படி பதறி போய் பணத்தை கொடுத்தான்னு? யோ இதெல்லாம் அவங்க கேட்டு இருக்காத. மனுஷன் சங்கடப்படுவாயா? அவன் கடன் நடத்துறது மட்டும் இல்லையா, குடும்பம் நடத்துறதே என்னாலதான். மூடு. ஏய் என்ன இது? பெஞ்சு போறதே பார்க்கல படுத்துட்டானப்பா. அதிகா இருந்து பத்துட்டேன். சரி இந்தா வச்சுக்கோ. ஆமா இது எதுக்கு? சும்மா வச்சுக்கோ. நீ யாரையாவது உசார் பண்றியா? அப்ப அவன் உஷார் பண்ணிட்டானா? இல்லப்பா. ஆமாப்பா உசார் பண்ணிட்டான். சரி விஷயத்த சொல்லு. அது வந்து இது அம்பா நடந்தது. அதான்பா வேணும். யோ காலையில தானே 500 ரூபாய் கொடுத்தேன். பணத்துக்காக வரல. சரி கிளம்பு. பஞ்சாயத்துக்காக வந்துக்கிறேன். லைன்ல ஆல் வெயிட்டிங். ஹலோ. ஏய் சிவா. தாத்தா எங்கடா இருக்க? இங்கதான் பக்கத்துல. என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல தாத்தா. டேய் இப்படியே பண்ணிட்டு இருந்தா சுத்துற ஒரு பைசா கூட உனக்கு வராது. எல்லாம் போயிடும். ஆமா எனக்கு தெரியும்டா. நீ அந்த பொண்ணு கூட பீச்சே பார்த்து சுத்திட்டு இருக்க. அதை மறைக்கிறதுக்கு தான் புரோக்கருக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருக்க. இல்ல என்ன முதல்ல அவளை தலைமுடிக்கிட்டு என்ன வந்து பாரு. தாத்தா. என்ன தாத்தா? போன கீழே வைடா. தாத்தா இந்தா. என்னயா
நீ 500 ரூபாய் கொடுத்த, அவன் 1000 ரூபாய் கொடுத்தான், போட்டேன். டேய் சிவா, குடிடா. டேய், உன் லவ் இப்படி ட்ராஜடியில் முடிஞ்சது எனக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. என்ன பண்றது? உனக்கு இன்னும் அவன் மேல கோபம் தெரியலையாடா? குடிடா. இனிமே கோபமும் இல்லை, குழப்பமும் இல்லை, தெளிவா இருக்கு. இனிமே நம்ம கல்யாணத்தை விதியோ மதியோ எது வேணா தீர்மானிக்கணும். ஆமாடா, இனிமே தேவையில்லாம அதுக்காக முயற்சி பண்றத விட்டுருவோம். ஆனா ஒண்ணுடா, நமக்கு இவ்வளோ பிரச்சனையும் பெயினையும் கொடுத்த அந்த சொத்தை அடையாம விடவே கூடாது. கரெக்ட்ண்ண. இனிமே நம்மளுக்கு சுகம்ன்றது சொத்து தான். என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? இல்ல, சும்மா. சும்மாவா? சும்மாவா வந்து? ஒரே கில்ட்டியாவே இருந்தது. என்ன? அது என் தாத்தாவை காப்பாத்தி இவ்வளோ பெரிய ஃபேவர் பண்ணிருக்க, அதுக்கு நான் தேங்க்ஸ் கூட சொல்லாம விட்டுட்டேன். அதான் நேர்ல சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தேங்க் யூ. இந்த ட்ரீட்மெண்ட் வேலைக்காமான்னு தெரியல. சூர்யா, ஒர்க் அவுட் ஆகுது. ஆக்சுவலி நீ சொன்னதுக்கு நான் பதில் சொல்லவே இல்லை. ஸோ யூஆர் வெல்கம். ஐபோன் ஆப்பிளா, ஆப்ஸோ எண்ணிலா, வாட்ஸ்ஆப் வெண்ணிலா வந்தாளா? சாக்லேட் பேபியா, காதா ஃபோபியா, ஜூலியா ஜூலியா லவாயா. இந்த பியூட்டி பாக்கெட் நீ, காதல் ராக்கெட் நீ, ஹார்ட்டில் நுழைந்ததென்ன? இந்த சேஃப்டி ராக்கெட் நீதான் ராக்கெட், டேட்டிங் செய்வதென்ன? அழகு ஒரு ரீசன், பழக வரும் சீசன், நெருங்கி வர நேரம் கோலாபரேஷன். ரெய்னி சீசன் வேளையில் சீஜி செய்த வானவில், காதல் தந்த காணவல், கலக்கல கனவினில் நாமும் கலந்திருப்போம். ஐபோன் ஆப்பிளா, ஆப்ஸோ எண்ணிலா, வாட்ஸ்ஆப் வெண்ணிலா வந்தாளா? சாக்லேட் பேபியா, காதா
phobia, Julie, Julia, Lavaya. உந்தன் பியூட்டி பாக்கெட் நீ காதல் ராக்கெட் நீ ஆற்றில் நுழைந்தது இப்ப எதுக்கு பிரேக் போட்ட? இல்ல ஒரு எறும்பு போயிட்டு இருந்துச்சு, அதை காப்பாத்தலான்னு பிரேக் போட்டேன். உன்ன மாதிரி இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. போ, ஓடு. ஹேய், இத பாருடா. ஏய் ஒண்ணுதான்டா. இப்ப என்னடா சொல்ல வரீங்க? என்ன? நீதான்டா சொல்லணும். நான் அவளை லவ் பண்றேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சொத்துதான் முக்கியம்னு அன்னைக்கு நீ என்ன கல்யாணம் பண்ண விடாம தடுத்த. அதே காரணத்தை சொல்லி இவனோட லவ்வையும் கெடுத்த. சொத்து சொத்துன்னு பித்து பிடிக்கிற மாதிரி லெக்சரும் கொடுத்த. இப்ப எவ்வளவு முக்கியம்னா என்ன அர்த்தம்? எனக்கு எது முக்கியம் முடிவு பண்றது என் இஷ்டம். உங்களுக்கு என்ன? ஏய் அன்னைக்கு நாங்க என்ன முக்கியம் முடிவு பண்ணும்போது நீ மூடிட்டு இருக்க வேண்டியதானே? கடைசியா என்னடா சொல்றீங்க? ஒழுங்கு மரியாதையா அவளை மறந்துடு. முடியாதுடா. ஏய், எப்படி கல்யாணம் பண்றேன்னு பாக்கணும். முடிஞ்சா தடுத்து பாருங்கடா. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், மிஸ் திவ்யாவை பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஹலோ திவ்யா, கெஸ்ட் ஃபார் யூ. ஓகே. நம்புவாளா? ஏய், நம்பிக்கை தாண்டா வாழ்க்கை. யா, அண்ணே ஹூஸ் தட்? இவங்க தான். என்ன விஷயம்? சொல்லு. உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். யார் நீங்க? என்கிட்ட எதுக்கு பர்சனலா பேசணும்? கொஞ்சம் வாங்கல, சொல்றோம். சொல்லுங்க. சூர்யா ஒன்றும் அவ்வளோ நல்லவன் இல்லைம்மா. ஆமாங்க, அவன் பெரிய ஃப்ராடு. லவ் பண்றேன்னு சொல்லி நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான். அந்த வரிசையில இப்போ நீங்க. அவனால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு தான் எங்களை இங்க அனுப்பியிருக்கா. ஆமா. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இதை பாருங்க. எனக்கு தெரியும், நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி என் லைஃபையே காப்பாத்திட்டீங்க. உங்களை மறக்கவே மாட்டேன். இதானே சொல்ல போற? இதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். கல்யாணம் இறங்குற வரைக்கும் தான் வேற. ஒன்னும் இறங்க வேண்டாம். என்னப்பா நீங்க பொண்ணுங்களை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. அவன் போட்டிருக்கிற டிஷர்ட் அப்படியே இருக்கு. ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல பிளானா போடுங்க. ஓகே, எனக்கு வேலை இருக்கு. போங்க போங்க. என்ன இது சொதப்பிடிச்சு. இப்ப திருப்தியாடா? அறிவில்லாம அவகிட்ட போய் அது இதுன்னு சொல்லி அசிங்கப்பட்டு நிக்கிறீங்களேடா. போட்டேன் கூட பிறந்தவங்கன்ற மரியாதை இல்லாம. ஏய், சீப்பா நீங்க என்ன பத்தி என்ன போட்டு கொடுத்தாலும் அவ நம்ப மாட்டான். ஏன்னா அவ என் மேல உயிரே வச்சிருக்கா. பாக்கலாம்டா, உயிரை வச்சுக்கிறாளா இல்ல வச்சுக்கிறாளா? ஏய், அண்ணன் ஆச்சுன்னு பாக்குறேன். ஏய் போட போட டேய். இந்த
இந்த பூஜைக்கு பேரு சங்கல்ப பூஜை. ரொம்ப பவர்ஃபுல்லானது. இத பண்ணிட்டோன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. புரியுதா? நீ என்னப்பா ஐடில வேலை பார்த்துக்கிட்டு ஆலய தரிசனம் பண்ணிட்டு இருக்க? நோ நோ நோ, வில் பி ரியலி ஹாப்பி. நீ இங்கே நில்லு, நான் போய் ஐயர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஓகே? ம். ஒரு 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். ஹே, அது சுஜா மாதிரி இல்ல? சுஜாவா? ச்சே, அவ வேற மாதிரில இருப்பா. இருப்பாளா? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? அவ கிஃப்ட் பேக் பண்ணிக்கிட்டு அவளையே உனக்கு பிரசன்ட் பண்ண வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும். என்ன பாக்குற? இனிமே நீ அவளை பத்தி மட்டும் இல்ல, அவ பேரை கூட யூஸ் பண்ண கூடாது. யாரு? ஃப்ரெண்டு. அப்ப பேச வேண்டியது தானே? இப்ப அது முக்கியமா? யாரு இது? யாரும் இல்ல. சங்கல்ப பூஜைக்கு வந்திருக்கோம், வாங்கோ. வா. பேர் சொல்லுங்க. துலா ராசி சுவாதி நட்சத்திரம். स्वाति नक्षत्रे तुला रसो அஷ்டா நட்சத்திரம் கன்னி ராசி. हस्ता नक्षत्रे कन्या रसो जातायाः ராசியில கூட கன்னி ராசி. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்போ யாரு? அதான் சொன்னல, என் ஃப்ரெண்டு. இப்போ நீ பேசுறியா இல்ல நான் பேசட்டா? இரு இரு, நானே பேசுறேன். ஹலோ சார், இங்க ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப serious ஆ. சரி, நான் இப்பவே வரேன். ஓகே ஓகே. என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். நான் இப்பவே கிளம்புறேன், வரேன். பூஜை முடிச்சிட்டு போய். நான் அப்புறமா படிக்கலாம். ஓகே, பை பை. சூர்யா, பை ஏய் சூர்யா. பை. அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க, நீங்க போய் பார்க்கலாம். ஓகே, தேங்க் யூ சிஸ்டர். சூர்யா, சுஜா, இப்போ ஓகே இல்ல? ரொம்ப பயமா இருக்கு. ஹேய், எதுவும் இல்ல. இதெல்லாம் எதிர்பார்க்காம நடக்கிறது தானே. நான் இருக்கேன், நான் உன்னை பாத்துக்கிறேன். ஓகே, ரிலாக்ஸ். ஆஹா ஆஹா, டேய் ஐயனாருக்கு படைச்ச மாதிரி படைச்சிருக்கீங்களேடா. பொருண்டா எனக்கு. நான் சொல்லல, தாத்தாக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் பாத்தியா? ஆமா தாத்தா, உனக்காக ஸ்பெஷலா ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. பொண்டாட்டி கூட என் மேல இவ்வளவு பாசமா இருந்தது இல்லடா. நீங்க எங்க செல்ல தாத்தா வச்ச பாருங்க, பாசத்தை கொட்டுறீங்களடா. அடாடா, நல்லா. தாத்தா, நீ வந்து பாட்டிக்கு வெறும் புருஷன். ஆனா நீ எங்களுக்கு வாழ வச்சு வழிகாட்டுற அரசன். ஏய், புல் அரிக்குதுடா, புல் அரிக்குது. சாப்பிடு. தேங்க்யூ. இவ்வளவு பாசமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சுடா. இப்படியும் தெரிஞ்சிருந்தா நீ வந்து உயில அப்படி எழுதிருக்க மாட்டல தாத்தா. சத்தியமா நான் அப்படி எழுதிருக்கேன். எங்க பேருக்கு தான் எழுதி வச்சிருப்பேன். ஆமா, உங்க பேரு அப்படின்னா இப்போ ஒண்ணு பண்ணலாமா? இன்னொரு ரவுண்ட் அடிப்புமா? இல்ல இல்ல இல்ல, அந்த உயில பத்தி இப்போ ஒண்ணு பண்ணலாமா? என்ன பண்ணணும்? உயில மாத்தி எழுதிடலாமா? மாத்தி எழுதிடலாமா? எப்போ? இப்போ. சரி, ஓகே. இந்த ரெடியா இருக்கே. ஒரு நிமிஷம், நான் ஃபுல்லா ஏத்திக்கிறேன். ஏத்தி ஏத்தி கிளாஸ் இங்க வச்சிரு. இங்க 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 குடு. பாத்து. தாத்தா இந்தாங்க தாத்தா. என்ன நீ ஒண்ணுமே எழுதல? நாங்க எழுதிக்கிறோம். கரெக்ட் கரெக்ட். எனக்கு அந்த வேலை கூட வைக்கிறீங்க. ஏய், இங்க இருக்கு. வேலை இல்லாம கை முடியாது முடியாது முடியாது. போடுங்க. தாத்தா ரொம்ப ஓரமா இருக்காரு. ஆமா தாத்தா, திருப்பி திருப்பி மாத்தி மாத்தியா? போடுங்க, கையெழுத்து போடுங்க. போடுங்க போடுறேன்.
பத்திரத்தை கையெழுத்து பத்திரமா போடணும். போடுறேன். ஏய், போட்டுட்டேன். தாத்தா கையெழுத்து போடுவோம் தாத்தா. போட்டுட்டேன். எல்லாம் போட்டுட்டேன். தாத்தா 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 அதிகமா ஊத்தி கேட்டியா நீ? இந்த கிழம் இப்படி போன எனக்கு என்ன தெரியும்? வா போலாம். பிளானே வேஸ்டா போச்சு. நல்ல புல்ல ஏற்றி விட்டு பத்திரத்தை கையெழுத்து வாங்கணும்னு நினைச்சாங்க. என் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? 4 பாட்டில் சாப்பிட்டாலும் ஸ்டெடியா இருப்பேன்டா. உயில், என் உயில். Hey, Suja, how are you? ஹாய், குட். நீ ஏன் அதுக்கப்புறம் என்ன பார்க்க வரல? I'll tell you over the phone, huh? நீ ஏன் என்ன பார்க்க வீட்டுக்கு வரல? நான் வரலன்னா என்ன? உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உடம்பு எப்படி இருக்கு இப்போ? சூர்யா, Huh? shall we go for a coffee? Yeah, sure. Divya, come in. Hi Divya. Hey, Suja, what a surprise. How are you? I'm good. ஆக்சுவலி நான் பக்கத்துல ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன். அப்படியே உனக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உன்னோட ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா? என்னடி இப்படி பேசுற? போ. தேங்க் யூ. ஹே, ஏதாவது சாப்பிடுறியா? ஆஸ் யூ விஷ். சுஜா, போன் அடிக்குதுடி. வரேன். சொல்லுடி. இப்போ எதுக்கு மிஸ்ட் கால் கொடுத்த? ஏய், 10 நிமிஷத்துல வரேன். திவ்யா, என்ன? hey please don't mind, I have to leave. I'll come some other day, please. ஏய், பரவாயில்லையா? அண்ணே அண்ணே, என்னண்ணே ஒரு மாதிரியா இருக்கீங்க? அண்ணே, என்னண்ணே? என் கிளாஸ்மேட் சுந்தரமூர்த்தியோட பொண்ணுக்கு கல்யாணம். அண்ணே, என்னண்ணே இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு? அண்ணே, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறது தான் கஷ்டம். ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கட்டி விடுறது ரொம்ப ஈஸின்னு. அந்த மாதிரி ஏதாவது பண்றதை விட்டுட்டு என்ன நீ போன? நம்ம வீட்டு பொம்பளைங்க நல்லவங்கன்னா இந்த உலகம் முழுசு நல்லவங்க தான். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்படுறேன். நான் எலிஜிபிள் பேச்சுலர் வயசை தாண்டி வருஷம் ஆச்சு. மனசுக்குள்ள இயல்பா எழுற எண்ணத்துக்கும் சொசைட்டிக்கு அது தப்புன்ற கில்ட்டி ஃபீலிங்ஸ்க்கும் இடையில மாட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கேன். இட்ஸ் கில்லிங் மீ. கல்யாணம் ஆகாம முடிக்கிட்டே இருந்தா அதை பரிதாபமா பார்க்குற இந்த உலகம் அதுவே ஒரு ஆணு கல்யாணம் இருக்குன்னா பரிகாசமா பார்க்கறாங்க. சொன்ன கண்டிஷன் படி கல்யாணம் பண்ணதான் சொத்துன்னு சொல்ற நம்ம தாத்தா. அப்பாவுக்கு அப்புறம் தான் ஆண்டவன் என்ன அவங்க அப்பா புராணம் பாடுற நம்ம அப்பா. இவங்களுக்கு நடுவில் தினம் உணர்ச்சிகளோட போராடுறத விட பேசாம நிஜமாவே செத்தலாம் போல இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவன் தானே. இப்ப என்ன பண்ற பாரு. பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது. என்னடா? என்னடா தோளுக்கு மேல வளர்ந்த பையனே தோழன்வாங்க. நாங்க கல்யாணம் ஆன பேரங்க. எங்களை பத்தி ஏதாவது நினைப்பிருக்கா? உங்களை பத்தி என்னடா நினைப்பில்லை எனக்கு சொல்லல. யார் சட்டையடா பிடிக்கிற? அடிக்கிறியா? அடி. சட்டைய புடிச்சதுக்கே அடிக்கிறியே. இவனால எங்க வாழ்க்கையில சனியனே புடிச்சிருக்கு. அதுக்கு என்ன சொல்றேன்? கல்யாணம் ஆகாத மொட்டை பசங்களை உட்காந்துட்டு இருக்கோம். அங்க என்னடா அண்ணன் சாவ அளவு போயிட்டான். நீ எல்லாம் ஒரு பொம்பளை.
விடுடி. யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? தெய்வம். நீங்க எல்லாம் அடிக்கடி சொல்லுவீங்களே, இந்த கிழவன் 13 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதனாலதான் எங்களுடைய ஃபீலிங்ஸ் தெரியல. நான் 13 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைதான்டா. இளமையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால எனக்கு வாழ்க்கையோட விவரமே தெரியாம போயிடுச்சு. வறுமை என் வாழ்க்கையை வெறுமையாக்கிடுச்சு. 4 வருஷம் எங்கெங்கயோ வேலை பார்த்தேன், என்னென்னமோ வேலை பார்த்தேன். ஒண்ணும் முன்னேற முடியல. அந்த வறுமை என்னோட போகட்டும், என் சந்ததி நல்லா இருக்கட்டுமேங்கிறதுக்காக இவளை இங்கேயே விட்டுட்டு எதை பத்தியுமே கவலைப்படாம நான் சிங்கப்பூர் போயிட்டேன்டா. பணம் பணம் பணம், பணத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு இருந்தேன். அந்த பணத்தை நிறைய சம்பாதிச்சேன். ஆனா இளமையை தொலைச்சிட்டேன். நாங்க 2 பேரும் வாழ வேண்டிய காலத்துல வாழவே இல்லை. அதனால அப்ப தொலைச்ச அந்த சந்தோஷத்தை இப்ப நாங்க டேய், இந்த தாத்தா சொத்தை வச்சுக்கிட்டு எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காருன்னு அடிக்கடி சொல்லுவீங்களே, அந்த சொத்தை சம்பாதிச்சதே உங்களுக்காக. சாரி தாத்தா, தெரியாம பண்ணிட்டேன் தாத்தா. டேய், அழாதடா, அழாத. இந்த பாரு, இந்த தாத்தா எது செய்தாலும் உங்க நன்மைக்காகத்தாண்டா செய்வேன். நிச்சயமா என்ன நம்புங்க. நல்ல காலம் பிறக்கும், நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பாங்க. நம்ம சங்கல்ப பூஜைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. Is it? Yeah. That's really good. இந்த வாட்டி மிஸ் பண்ண மாட்டல்ல? ஏய், உலகமே அழிஞ்சாலும் நாளைக்கு சங்கல்ப பூஜை நடக்கும். Really? I'm ஆமா. very happy. சரி, இவ்ளோ ஹாப்பியா இருக்கே, எதுவும் கொடுக்க மாட்டியா? இப்படி உடனே கேட்டா இப்படி? இந்த குட்டி பூ உன்கிட்ட ஒரு முத்தம் கேக்குது கூட. அதுக்கு தானே? ஆமா. ம். இரு இரு, இது வெக்கப்படுது, கண்ணை மூடிட்டு கூட. ஹேய் சுஜா, என்ன ஆச்சு? முதல்ல உட்கார. விஷயத்தை சொல்லு. 2 cold coffee. எஸ் மேம். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. உன் கூட பேசணும்னு தான் நான் இங்க வர சொன்னேன். This is my aim. ஏய், என்னது அர்ஜென்ட்னு மெசேஜ் பண்ணிட்டு தத்துவம்லாம் பேசுற? சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. What do you think about life? என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்னா அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. earthly pleasuresல என்ஜாய் பண்ணணும். 30 வயசுக்குள்ள செட்டில் ஆயிடணும். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ரிட்டையர் ஆன உடனே போய் சேர்ந்துடணும். இட்ஸ் கெட்டிங் பாப்புலேட்டட், யூ நோ. Not bad, Surya. Actually, நம்ம லைஃபை டிஃபைன் பண்றதே how we are in others' memories, isn't it? I want to have some memories of you. Okay, how can I help you? நீ என்னோட பர்த்டேக்கு கண்டிப்பா வரணும். நாளைக்கு தானே? ஆபீஸ்ல தானே? No, it's my personal invitation to you, only to you. நீ என் வீட்டுக்கு வரணும். இல்ல சுஜா, வீட்டுக்குலாம் வேணாம். You are coming. அது இல்ல, நாளைக்கு திவ்யா கூட கோயில்ல ஒரு பூஜை இருக்கு. ஏற்கனவே சென்டிமெண்டா அவ ஃபீல் பண்ணா. ஃபீலிங்ஸ் அவளுக்கு மட்டும்தானா, எனக்கு இல்லையா? ஃபீலிங்ஸ்ல என்னடா பிரையாரிட்டி? சரி. ஹே, சொல்லுடா. திவ்யா, அது சாரி, நாளைக்கு ஒரு சின்ன சேஞ்ச். தாத்தா கூட நான் கொஞ்சம் வெளியில போனோம். அதான் பூஜையை நாம போஸ்ட்பான் பண்ணிக்கலாம். இந்த பூஜையை பிளான் பண்ணவே நீதான். ஆனா நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கியே? நான் வந்து சொல்றேன் ப்ளீஸ். ஓகேயா? சரி, ஓகே. பை.
எங்கடா இருக்க? அதான் சொன்னேன்ல, தாத்தாவோட வெளில வந்திருக்கேன். இப்போ எங்க இருக்க? அதான் சொல்றேன்ல, தாத்தா கூட வெளில வந்திருக்கேன்னு. தாத்தா கிட்ட போன் கொடு. தாத்தா கொஞ்சம் தூரமா இருக்காரு. நான் அப்புறமா பேசட்டுமா? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? இல்லையே, டென்ஷன்லாம் ஒண்ணும் இல்லையே. ஓகே பாய், நான் அப்புறமா பேசுறேன். ஓகே பாய். ஹலோ ஹலோ. சுஜா, hey, what happened? Hey, சுஜா என்னாச்சு? Hey. நம்பா 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 நம்பும் ஒருவனை காதல் செய்கிறேன், நட்பை தாண்டிய அம்பை கேட்கிறேன், நானும் பெண் என புரிய வைக்கிறேன், அடி மேல் அடி வைத்து மனதை அசைக்கிறேன், நட்பு மட்டும் செய்யும் சிறு பிள்ளை கற்பு தாண்டா மதவினரடா. ஹோ ஹோ வந்தம்பா ho ho vanamba அப்பா, என் உடம்புக்கு ஒண்ணு இல்லடா. ஏன் ஊரை கூட்டுற? தாத்தா அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. தாத்தாக்கு என்னாச்சு? வெளியில போறேன்னு கிளம்புனா இருப்பான், திடீர்னு நெஞ்சு வெளியில அப்படியே சாஞ்சிட்டார். நல்ல வேளை நான் வந்து என் காப்பாத்து. உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் மனசுதான் என்கிட்ட இல்ல. என் மனசு ஆத்திரத்துக்கு ஒரே மருந்து குலதெய்வ வழிபாடுதான். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. கடவுளே, ஏமா செல்வி, இந்த அடுப்ப பத்த வைக்கலையா? இதோமா. யார் களையிறது? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. தாத்தாவும் சொத்து விஷயத்துல விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு. இந்த திவ்யா பொண்ணும் நம்ப மாட்டேன்றா. டேய், இங்க வா. உன் அண்ணன் எங்க? தெரியலையே, இங்கதான் எங்கேயோ இருந்தாரு. பூஜை எங்க நடக்குது தெரியலன்னு அர்த்தம். போய் கூட்டு வா. ஓ, சரி சரி. பொறுப்பே கிடையாது. அப்படித்தான். அண்ணே அண்ணே அண்ணே, என்னடா? வா, தாத்தா கூப்பிடுறாரு, வா. அவன் லவ் பிரிச்சாதான் நமக்கு சொத்து கிடைக்கும். டேய், என்னங்கடா எங்களை பிரிக்கிறதுக்கு மறுபடியும் பிளானா? ஆமாடா. இப்போ அதுக்கு என்னன்ற? ஹேய், உங்களால முடியாதுடா. டேய், அதையும் பாத்துடலாம்டா. ஹேய், அந்த ஆண்டவனை என் பக்கம், நீங்க எல்லாம் ஆஃப்டர் ஆல் என்ன?
ஏய் இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. என் ஆள் வாய்ஸ் மெசேஜ் கேக்குறீங்களா? எனக்கு என்னெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் எனக்கு தெரியும். Goodbye. சங்கல்ப பூஜையை நடக்க விட மாட்டேன்னு சுஜா சொன்னா நான் வரலன்னா என்ன? நான் உன்னை பத்தி நினைச்சிட்டேன். ஹே சொல்லுடி. ஆமாண்டி, நான் திவ்யா வீட்ல தான் இருக்கேன். சொல்லுடா. ஹே சுஜா டி. சுஜா உன் சூரியன் ஏன் கூட தான் இருக்கான். குட் பை. வேலையை பார்த்துட்டு போடா. இங்க ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சார். ரொம்ப சீரியஸா இருக்கா. டயல் கால் வந்து உங்க ஃபோன் நம்பர் எடுத்து பண்றேன் சார். ஹலோ, இப்போ எதுக்கு மிஸ் கால் கொடுத்த? சொல்லுடி. இப்போ எதுக்கு டீ போட்டு பேசுற? ஆமாடி, நான் திவ்யா வீட்ல தான் இருக்கேன். நீ எதுக்கு அங்க போன? ஏ 10 நிமிஷத்துல வரேன். ஏய் சுஜா, எனக்கு ஒரு கால் வருது. 1 மினிட். ஹலோ. சொல்லுங்க சார். சொல்லுடா. ஹே சுஜா டி. Nice house. Hi. ஹாய். அதுல ஒன்றும் குறைச்சல. What happened, uncle? அங்கிளா? வாட்ஸ் யுவர் ஏஜ்? 21. 21. நீ என்ன பார்த்து அங்கிள்னு கூப்பிடுறியா? Just for formality. ஓ, பேரங்கிட்ட போய் பர்சனாலிட்டி காட்டுவே, இங்க என்கிட்ட வந்து ஃபார்மாலிட்டி காட்டுவியா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல அங்கிள். புரியலையா? வீட்டுக்குள்ள ஷூ போட்டு வந்திருக்கியே, அது தப்புன்னு புரியலையா உனக்கு? ஒரு பெரிய மனுஷன் வரும்போது கால் மேல காலை போட்டுட்டு இருக்கியே, அந்த காலை தூக்கி தோல் மேல போட்டுக்க வேண்டியதானே? புரியலையா? சாரி அங்கிள். சாரியாவது பூரியாவது போறியா? நீங்க பெரியவங்க, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி பேசுறது கரெக்டா? வீட்டுக்கு வந்தவங்க கிட்டியா? எந்த காரணம் கொண்டும் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை வர சொன்னேன் இங்க. நான் ஏன் வரக்கூடாது? நாரிரும் குடும்பம். நீங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. அப்பா, இப்பவாது உனக்கு புரிஞ்சுதே, அது போதும் எனக்கு. சார். ஏய், சாரு போறன்னு மேல மேல என்ன பேசிட்டே போற? இத பாரு, என் பேரனுடைய கல்யாணம் எங்க குடும்பத்தோட கௌரவத்தை பொறுத்தது. அதுல யாராவது குறுக்க வந்தாங்க நான் விட மாட்டேன். இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க, என் பேரனை மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டே நீ போயிடணும். இல்ல உன்னை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிடுவேன், ஞாபகம் வச்சுக்க. அனிதா, சுஜா எங்க? தெரியல சூர்யா, நான் இப்பதான் வந்தேன். அது ஃபுல்லா வரும். இந்த ப்ராஜெக்ட் பண்ணாக்கா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். இல்ல சார். ஹாய் சார். வா சூர்யா. ஏய் சார், சுஜா வரலையா? கனி இருக்க ஏயா காயா தேடிட்டு இருக்க? ஹெச்ஆர்எச்எம் பாக்கல. நமக்குள்ள என்ன இருக்கு? இப்ப வந்தாளா இல்லையா? வரலையா? என்னன்னு தெரியல, எந்த ரீசனுமே சொல்லல. அவ்வாட்டுக்கு லாங் லைவ்ல போயிட்டா. என்னையா திவ்யா கூட எதுவும் பிரச்சனையா? எல்லாம் என் தலை எழுத்து. சிவா, என்ன வர சொல்லிட்டு பேசாமலே இருக்கீங்க? தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? இல்ல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தோன்னே அக்செப்ட் பண்ணீங்களே. ஓகே. ஒன் மோர் தேங்க்ஸ். மறுபடியும் எதுக்கு? கூப்பிட்ட உடனே வந்தீங்களே, அதுக்கு தான். இட்ஸ் ஓகே. இல்ல இப்படி யார் கூப்பிட்டாலும் போயிடுவீங்களா? என்ன சொன்னீங்க? இல்ல ஜோக். முதல்ல நான் யாருன்னு தெரியுமா? சொன்னா தெரிஞ்சுட்டு போறோமா? என்னடா இதெல்லாம்? இல்லண்ணே, ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. டேய்,
ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்டான பொண்ணும் டாஸ்மாக்ல ஃப்ரெண்டான ஆணும் எப்படி கழட்டி விட்டுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே நீ பண்ண பஞ்சாயத்து இப்பதான் தீர்ந்திருக்கு, இதுல இது வேறையா? இல்லண்ணே சும்மா முதல்ல உங்க சண்டையை நிப்பாட்றீங்களா? ஒரு விஷயம் கேட்கறதுக்காக தான் வர சொன்னேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இந்த போட்டோ இருந்தது. யார் இவங்க? திவ்யாவோட ஃப்ரெண்டு நானு. இது அவங்க சிஸ்டர்ஸ். என்னது சிஸ்டர்ஸா? சிஸ்டர்ஸ்னா கூட பிறந்தவங்களா? இல்ல இல்ல, தனித்தனியா பிறந்தாங்க, ஆனா அக்கா தங்கச்சிங்க. ஆளை விடுங்க பா. தப்பு பண்ணிட்டோம்டா, தப்பு பண்ணிட்டோம்டா. தப்பு பண்ணிட்டோம் இல்ல, பண்ணிட்டேன். நான் அனுப்பின வாட்ஸ்அப் வீடியோ பாத்தியா? ஆமாடி, எப்படி இருந்தது? சான்ஸே இல்ல. இந்த மாதிரி நிறைய இருக்கு, அனுப்புறேன். டேய் போடா, நேர்ல ஒரிஜினலே வருது. ஹலோ ஹலோ, ஸ்டாப் ஸ்டாப். செயின் எல்லாம் கேர்ஃபுல்லா வைங்க. ஹலோ, எங்களை பார்த்தா செயின் திருடங்களா தெரியுதா? ஹே, இங்க பாருடி, மகாராஜா மாறு வேஷத்துல வந்திருக்காரு. டேய் சிரிச்சறடா. இவங்க அப்படியே Facebook வாட்ஸ்அப்ல போட்டு மொக்க பண்றாளுங்க. ஆமா ஆமா, பண்ணிட்டாலும். என்ன வேணும் உங்களுக்கு? திவ்யா, முதல்ல நாங்க சொல்றதை கேளு. சூர்யா ரொம்ப நல்லவம்மா. சூர்யா மேல எந்த தப்பும் இல்ல. எந்த சூர்யா? எங்க சூர்யா? நீ லவ் பண்ணியே அந்த சூர்யா. சூர்யா உன்னை விட நல்லவன், எங்களை விட நல்லவன், ஏன் அந்த பெரியவரை விட நல்லவன். செருப்பாலே அடிப்பேன். ஏய் யாரு? சுமாரா டைலாக்ல ஃப்ளோ ரொம்ப முக்கியம். யாராவது ஒருத்தன் வந்து உங்ககிட்ட இல்லன்னு கேட்டா என்ன தருவேன்? அவன் இருக்கிறது எல்லாத்தையும் தருவான். பசியில் யாராவது கேட்டா நீ பண்ணு வாங்கி தருவியா? அவன் அன்லிமிட்டெட் மீல்ஸே வாங்கி தருவான். அவன மாதிரி ஒருத்தன் உனக்கு எந்த ஜென்மத்திலும் கிடைக்க மாட்டான். அதான் கிடைக்க மாட்டான்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? ஒழுங்கா சொன்னா புரியாதா உனக்கு? சூர்யா தான் உன்னை லவ் பண்றான்ல, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? லூசா நீ? இப்ப எதுக்கு தளபதி பட டயலாக்லாம் சொல்லிட்டு இருக்க? சூர்யா ரொம்ப நல்லவன், நீதான் அவனை புரிஞ்சுக்கல. அன்னைக்கு அவரை தப்பானவன்னு சொன்னீங்க, இப்போ நல்லவன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன அவன்? எங்களுக்கு தப்பானவனை தப்புன்னு சொல்ற தைரியமும் இருக்கு, நல்லவனை நல்லவன் சொல்ற நேர்மையும் இருக்கு. இந்த மாதிரி டார்ச்சர் பண்றவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுக்கற தைரியமும் திமிரும் இருக்கு. போன குடி இந்தாடி. அண்ணா அண்ணா அண்ணா, என்ன ஒண்ணு போங்கண்ணே. என்ன பண்றேன்னு பாரு. அண்ணா சீக்கிரம். ஆனா சிவா ரொம்ப நல்லவன். அண்ணா சிவா நானே. சூர்யா ரொம்ப நல்லவன். சூர்யா வாழ்க, சூர்யா வாழ்க. ஏய், கோயில மூடு. சாமியே வெளியே வந்துச்சு, பூசாரி உள்ள என்ன பண்ணிடுற? வெளியே சொல்றேன். உன்னதாமா சொல்றானுங்க. இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சுமா. இவனுங்களாலே பாதி பொண்ணுங்க கோயிலுக்கு வராதே போச்சு. இதெல்லாம் தட்டிக்காக வாத்தியார் மாதிரி ஒருத்தர் வரணும். இதெல்லாம் என்கிட்ட நடக்காது பாட்டி. ஏய், சாமி தூரத்துல இருந்தா வரம் கொடுக்காது, கிட்ட போனா தான் வரம் கொடுக்கும். அப்படின்னா வாங்கடா, போய் வாங்கலாம். ஹலோ லேடி கார்ட், ஒரு நிமிஷம் கும்பிட்டுக்கலாமா? தம்பி, அன்னைக்கு மண்டபத்துல பொண்ணுக்கு கல்யாணத்துல பிரச்சனை வந்தப்போ வாழ்வு கொடுக்க நீ முன்னுக்கு வந்த. இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு கோயில்ல மான பிரச்சனை வந்தப்போ உயிரை கொடுக்க முன்னுக்கு வந்திருக்க. கலியுக கிருஷ்ணயா நீ. அது மட்டுமா?
அன்னைக்கு ebay.comல ஒரு saree பாத்துருந்தோம்ல, செமையா இருந்தது. ஆமா. ஆக்சுவலி அந்த கலர் தான் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னடி இது? ஓகே லிசன். வரும். You know what? அதுக்கு ஆக்சஸரியும் பார்த்தேன். It was awesome. Okay. யா. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஆமா இல்ல. கம். சொல்ல அப்புறம் எப்பவும் போல ராணி. ஏய் திவ்யா, திவ்யா. அவளை விடு. சத்யா, மறக்காம அவகிட்ட போய் சொல்லிட்டு வா. ஓகே? சரிப்பா. ஓகே. அக்கா பணம் சேஃப்ல தான் வச்சிருக்கேன். எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணிடு. ஓகே? அப்புறம் பண்றேன். உனக்காக தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்? லிஃப்ட்டுக்குள்ள ஒண்ணுமே நடக்கலடி. நான் கேட்டேனா இப்போ? நீ வழக்கமா சந்தேகப்படுவியே, அதுவும் அவன் தாண்டி சொன்னான். தம்பி, இப்போ உன் ஆளு வருவா. நம்ம ஆளு அவ பேக பண்ணிட்டு போவோம். நீ என்ன பண்ற? அவனை சேஸ் பண்ணி, அவனை கேட்ச் பண்ணி, அவனை அவ கால விழுக வைக்கிற. அவனை இம்ப்ரெஸ் பண்ற, லவ் ஓகே பண்ற. உதக்கோரு சரியான போர். என்ன பழைய சீனா சொல்லிட்டு இருக்க? டேய், இந்த மாதிரி சீன் வந்த எல்லா படத்துலயுமே சீன் முடிஞ்ச உடனே லவ்வர்ஸ் ஒண்ணா சேர்ந்துருவாங்க. உனக்கு லவ் முக்கியமா, பழசு பூசுன்றது முக்கியமா? அப்படின்ற ஓகே. ஆமா ஆமா. சரி, அவ வர டைம் ஆச்சு. நீ ரெடியா? ஏய் மீகா, சார் ஒழுங்கா பண்ணிடுவல? ஒன்னும் சொதப்ப மாட்டியா? சார் பெர்ஃபார்மன்ஸை பத்தி கவலைப்படாதீங்க சார். ஏய் வர. ஓகே. ஓகே. எப்படி அடிக்கன்னு பாருங்க. நான் அஸ்டண்டா உட்றா. ஏய் பக்கா பிளான் பண்ணி ரூம் போட்டு வச்சுடா. நடுவுல அது கலெக்ட். ஏய் அதான் அஸ்டன்ல உடண்டா. நான் உறுதி பேசலடா. பின்னாடி ஒருத்த வந்துங்கறான் பாரு. ஏய் ஐயோ டேய் புடி. இல்ல ஏய் உடடா. அல்லடா. ஏய் அடிச்சுடா. இல்ல அடிக்காதடா. வாடா. டேய் குறா அந்த பேக்ல என்ன இருக்குனே தெரியல. ஆள உடுடா சாமி. ஐயோ புரியல சார். டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதான் ஒண்ணு அடிச்ச நானு. பேக கோட்டை விட்டு. போடா. சார் ஆமா அடிச்சிட்டு போறீங்க அடிச்சிட்டியா? சார் போடா டேய். அம்மா சார். போடா. திருடன விட்டு என்ன புடிச்சிட்டு வராரு. Thank God. எல்லாம் இருக்கு. உங்க உதவியை மறக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இல்ல உங்க தேங்க்ஸ்க்காக நான் இது பண்ணல. பின்ன உங்க ஸ்மைல்காக தான் நான் இது பண்ணேன். ஓகே பை தென். பை. இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆனதுக்கு முக்கிய காரணமா இருந்தது நம்ம திவ்யா தான். Come on, clap. Thank you all. அவ என்ன பாராட்டுறானா இல்ல ஓட்டுறானாடி? அது உனக்கு தானே தெரியும். ஏய் சூர்யா, போடுப்பா. உழைக்கிறவங்களுக்கு ஊதியத்தை கொடுக்குறோமோ இல்லையோ, அவங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கணும் பாஸ். நீ ஊக்கத்தை கொடுக்குறியோ இல்லையோ, நல்லா ஓட்டுற மச்சான். அப்படியே மச்சான்? அவள பாரு, பத்திரகாளி மாதிரி ஆயிட்டா. ஏய் சௌமி, என்னோட மொபைல் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. உன் மொபைல் கொடு. Sure. Hey, let's go for a while. No. நான் ஃபுல்லா சாப்பிட்டேன். Okay, நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஓகே. மச்சான், சௌமிக்கு ஃபோன் வருது. இப்போ எப்படி கலாய்க்கிறான்? நல்லா கலாய். சௌமி, ஆக்சுவலி she is in restroom. நீங்க? நான் அவ பாய் ஃப்ரெண்ட் தான் பேசுறேன். நாங்க டேட்டிங்ல இருக்கோம். பார்ட்டிக்கு நான் போறேன்னு சொன்னா எவனும் டேட்டிங்கிறா? வைன் எங்கடி? ஆர்டர் பண்ணிருக்கேன். திவ்யா போன் ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ சௌமி, உன்னோட இன்னொரு ஃபோன் எங்க? என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருக்கேன்.
இப்போ நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். யாரோ உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்றான், நீ அவங்களோட டேட்டிங்ல இருக்கேன்னு சொல்றான். ஒரு நிமிஷம் இருண்ணா. வருண், என்ன சௌமி? டென்ஷன் ஆகாத. நீ கொஞ்சம் அமைதியா இரு. வாடா இங்க. இந்த வரேன். என்ன சௌமி? எங்க அண்ணன் போன் பண்ணும்போது என்னடா சொன்ன? சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தேன். செருப்பால் அடிப்பேன். ஏய் சும்மா இருடி. ஏய், நான் தான் விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்றேன்ல. நீ விளையாடுறதுக்கு ஏன் லைஃப் தான் கிடைச்சதா? மூடிட்டு வச்சுட்டு போடா. சாரி. ஓகேவா அண்ணா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்க. ஓகேண்ணா. பாய். பாய். எதுக்கடி அவனை திட்டின? பின்ன என்னடி, அவன் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு. அண்ணனா இருக்க போய் பரவாயில்ல, பாய் ஃப்ரெண்டா இருந்தா ஏன் மேல சந்தேகப்பட்டு உன்ன மாதிரி பிரேக்கப் ஆயிருக்கும். அவன்கிட்ட நாம பேசலாமா? இல்ல அவன் பேசுற வரைக்கும் வெயிட் பண்ணவா? என்ன பண்ணலாம்? நாம தான் தப்பு பண்ணிட்டோமோ? நான் போய் பேசினா எப்படி இருக்கும்? போய் பேசவா? இல்ல, அவனா வரட்டும். நான் அங்க போய் நிக்கிறேன். மச்சான், இப்ப பாரு, வேடிக்கைய பாரு. என்ன நீ முறைகிற? இருந்தா இருக்குன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. நீ சாதாரணமா பாக்குறது கூட கோமா பாக்குற மாதிரி தெரியுதுடி. கோமா பாக்குறேனா? கொலை வெறியில பாக்குறேன். ஏன் எதுக்குடா அவ்வளவு நேரம் கை தட்டின? கை தானடி தட்டின, கைய வச்சனா? வெப்பியம் எங்க வெய்ய பாக்கலாம்? அதுக்கு வேற பாரு. என்ன போச்சு வைக்க பாக்குறியா? கண்டுக்கிறானா பாரு. மச்சான், பொண்ணுகிட்ட மட்டும் கித்தாப்ப மெயின்டைன் பண்ணணும். எப்படி குடிக்கிறான் பாரு, குடிக்காரன். வாடி ரூமுக்கு போலாம். நீ போ, நான் வரேன். ஓகே. என்னடா? என்ன டாவா? ஆமாடா. உனக்கு என்னடா மரியாதை? வானாண்டி. ஏய், பேசாம போயிடு. பேசுவேண்டி பேசுவேண்டி. உனக்கு பிடிக்கல போடி. போடி. பெரிய அழகி இவ, போடி. இவ அழகுல அப்படியே நாங்க மயங்கிடுவோம். பெரிய முடி வருது. போதையில ஞானம் வந்துருச்சு. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுக்குள்ள? குடிச்சா என்ன வேணாலும் பண்ணுவியா? நான் இப்ப குடிக்கவே இல்லையே. நான் நைட் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஓ, அப்போ உனக்கு இது பிரச்சனை இல்லையா? ஏய், சீ, நீ இவ்ளோ கேவலமா நடந்துப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தெரியும்டி தெரியும். எல்லாம் சொல்லிட்டு அங்க போய் நின்னு சும்மா சொன்னேன்னு சொல்லி ஈனி இழிப்ப. படே. நான் சும்மா சொல்றேனா? பாருடா, பாரு, நல்லா பாரு, எப்படி கடிச்சிருக்கான்னு பாரு. ஹலோ, சும்மா விளையாடாத. எனக்கு தெரியாதா? நான் எதுவும் பண்ணல. ஓ, அப்ப என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது, அப்படிதானே? இத பார், நான் குடிச்சேன், பார்த்தேன், சண்டை போட்டேன், வந்துட்டேன், அவ்வளவுதான். திரும்பி வந்து என்னடா பண்ண? குடிகாரா? யாரு குடிகாரன்? நீதான் குடிகாரன். வாய் உடைச்சிருவேன். ஓடுறா பாப்போம். பாருடா, நல்லா பாரு. பார்க்கலாம். ஏய், விடு. நான் தானே பண்ணேன், வேற யாராவது பண்ணாங்களா? ஆமா, இத வேற யாரும் பார்க்கலையே. ஹலோ ஹலோ, வீட்ல யாரும் இல்லையா?
ஏங்க நீங்க என்னங்க இங்க? ஹலோ, அது நான் கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க எங்க இங்க? இது திவ்யா வீடு இல்ல? ஆமா, திவ்யா என் தங்கச்சி தான். ஓ அண்ணே வாங்கண்ணே. திவ்யா வந்தா உங்க தங்கச்சியா? அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. ஆமாங்க, என் தம்பியும் உங்க தங்கச்சியும் லவ் பண்றாங்க. ஆமாங்க, என் தம்பியும் உங்க தங்கச்சியும் சீரியஸா லவ் பண்றாங்க. நம்மள மாதிரி நினைச்சீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேங்க. நான் நம்ப மாட்டேன். இப்படி சொல்லுவீங்கன்னா எவிடன்ஸோட வந்திருக்கேன். அண்ணே அது காட்டுனேன். இத பாருங்க. பாருங்க. இது அண்ணே என்னண்ணே வழக்கம் போல அதே போட்டோ வச்சு அலைஞ்சிட்டு இருக்கியே. நானே இவங்கள உங்களுக்கு தெரியுமா? முதல்ல இது என்ன கதைன்னு சொல்லுங்க. என்னைக்கோ ஒரு நாள் சின்ன வயசுல கனவுல வந்துட்டாங்கன்னு சொல்லி படத்தை வரைஞ்சு வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணா இவங்கள தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏய் சும்மாறா. சொல்லுங்க, இவங்கள உங்களுக்கு தெரியுமா? அக்கா 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 தோ வரேன். அக்கா என்ன என்ன பண்ற? அன்னைக்கு கோவில்ல காப்பாத்தினாருன்னு சொன்னல அவரு இவர்தான். நீ முதல்ல இத பாரு. ஐயா பாப்பா, அவசரமா வர சொன்னீங்களாம? ஆமா, இனிமே உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. ஒரு நல்ல வரனா என் பேரங்களுக்கு நானே பார்த்தாச்சு. பொண்ணுகளை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் இதுல இருக்கு. நீ என்ன பண்ற? போற, பாக்குற, பேசுற, அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம். எல்லா ஏற்பாடும் நீங்களே பண்ணிட்டீங்க. என் பொழப்புல கை வச்சிடாதீங்கய்யா. உன் பொழப்புல கை வைக்கிறவனா இருந்தா உன்னை கூப்பிடுவேனா? சில பேர் உதவி பண்ணா அவங்களுக்கு நான் பணம் கொடுக்கணும். சில பேர் உதவி பண்ண கூடாதுங்கிறதுக்காக நான் பணம் கொடுக்கணும். அந்த லிஸ்ட்ல வர்றவனி. ஆமா, ஓ என்ன சரி, உடனடியா பேரங்கிட்ட சொல்லணும். இனிமே டிலே பண்ணா அவ்வளவுதான். அதான் காதல் ஓகே ஆயிடுச்சுல. அப்ப கனவு நிஜமாக்கல. டன். இவன் என்னடா 9 மணிக்கு கடை ஓடுற நேரத்துல ஓடாம ஓடிட்டு இருக்கான்? இல்ல சூப்பர். இழுத்துட்டு ஓடுறவனுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் யாராலையும் கொடுக்க முடியாது. அட வாமா. நாங்க 3 பேர் அக்கா தங்கச்சி
ஆரம்பிச்சீங்க தானே? அப்படியே உங்க தாத்தாக்கு உங்களுக்கு பயப்படுறீங்க? தெரியாது, அவர் ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பாரு. உங்க அப்பா அம்மா லவ் மேரேஜ் தானே, அது ஒன்னே போதும். என்ன நடக்குதுங்க? என்னடா மாலை தோரணம் என்னென்னவோ இருக்கு, இதெல்லாம் யார் சொல்லி நடக்குது? யார் சொன்னா என்ன விடுற? உன் பிள்ளைகளை பத்தி ஆகா ஓஹோன்னியே அவங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க பாரு. தாத்தா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் தாத்தா? நான் தான் சொன்னேன். எப்பவுமே உன்னாலதான் பிரச்சனை வருது. ஒண்ணு அவ எப்பவுமே அப்படிதான். ஆமாமா, அப்படியே உங்களை மாதிரி தான். அப்புறம் என்ன மாமா, இவங்க 3 பேரும் ஒரே அப்பா அம்மாக்கு பிறந்த 3 பொண்ணுங்க தானே. இன்னும் என்ன மாமா தயக்கம்? இப்படியாவது என் பசங்க கல்யாணம் நடக்கட்டும்பா. அது டார்லிங், ஏன் பேசாம இருக்கீங்க? கல்யாணத்தை முடிச்சிடலாம். இல்ல ஐயரே, சொல்லுங்க. கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்ணிடலாம். எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி ஆயிடுது, நீங்க வர வேண்டியதுதான். சரி, போப்போ, வரேன். பாத்தியா? ஒரு நிமிஷம். என்னம்மா? எங்க அப்பா அம்மா வராம நாங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். ஓடி வரும்போது நல்லா தானே வந்த, இப்ப என்ன ஆச்சு? அது அவங்க வந்துட்டு இருக்காங்கன்ற நம்பிக்கையில தான். வந்திருக்காங்களா? உலகத்திலே அப்பா அம்மா வர சொல்லிட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்றது நீங்க 3 பேர் மட்டும்தான். உங்க சைடு எல்லாருமே இருந்தா போதுமா? எல்லாம் ஒன்னாலதான். உங்க அப்பா அம்மா எப்ப வருவாங்க? நேரம் ஆயிட்டு இருக்கு. நில்லுடி, நீ எதுக்கு இங்க வந்த? என் பொண்டாட்டிய வாடி போடின்றதுக்கு நீ யாரு? அவன் அண்ணன். மச்சான், நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். உங்களை யாரும் இங்க வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடல. வேற யாருக்கு வெத்தலை பார்க்க வச்சாச்சு இந்த திருட்டு கல்யாணத்துக்கு? சும்மா இருங்க. நாங்க ஒண்ணும் உன் பிள்ளைங்க கல்யாணத்துக்கு வரல, பின்ன எங்க பொண்ணுங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். ஆமா ஆமா, இவங்க தான் எங்க அப்பா அம்மா. இந்த கல்யாணம் நடக்காது. ஏன்டா நடக்காது? ஏன் நடக்காது? அப்பா, அவ நமக்கு அவமானத்தை தேடி கொடுத்தவ. அவ மனசு முக்கியங்கிறனாலதான் பிடிச்சவனோட ஓடி போனான். அத நாம அவமானம்னு நினைச்சோம். என் பொண்ணு ஓடி போனது அவமானம்னு சொல்றியே, உன் 3 பசங்களும் என் பொண்ணோட பொண்ணுங்களை இழுத்துக்கிட்டு ஓடி வந்திருக்காங்களே, இதுக்கு என்ன சொல்ற? கொலை பண்றவங்களே மன்னிச்சு விடுற இந்த மண்ணுல கூட பிறந்தவளை மன்னிக்காம இருக்கிறது தப்புங்க. ஓ, நீ அவ கட்சியா? அவ உங்க தங்கச்சிங்க. டேய், இந்த பாருடா, என் பொண்ணு இந்த குடும்பத்தோட சேரணும். அவளுடைய 3 பொண்ணுகளும், அதாவது என் பேத்திங்க 3 பேரும் இந்த குடும்பத்துக்கு மருமகளா வரணுங்கிறதுக்காகத்தான் நான் அப்படி ஒரு உயிரை எழுதி வச்சேன். இங்க நடந்தது தானா நடக்கல, நானா நடத்தினேன். உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா போ. ஆனா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இப்ப என்னண்ணே, உனக்கு இந்த உருவம் தானே பிரச்சனை? கொஞ்சம் இரு. இப்ப உருவம் மாறியாச்சு, அடையாளம் தெரியல. நான் உன் சம்பந்தியாவே இருந்துட்டு போறேன். போதுமா? என் பொண்ணுன்னா என் பொண்ணுதான். நேரம் ஆயிட்டே இருக்கு, சட்டு புண்ணு தாலியை கட்டுங்க, மாலையை குடுறா. மேளம் மேளம். கல்யாணம் மனம் போல மாங்கல்யம். இந்த 500 இல்ல, இந்த 1000 இல்ல. சந்தோஷமா தாலி கட்டுங்க. கெட்டி பண்ண கெட்டி பண்ண. ஆனந்தமா இருக்கு. கோணல இருந்தாலும் என்னோடது, கோணல இருந்தாலும் என்னோடது, கோணல இருந்தாலும் என்னோடது, கோணல இருந்தாலும் என்னோடது, கோணல இருந்தாலும் என்னோடது,
கோணல இருந்தாலும் என்னோடது